கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அருமையான பரிசுத்த சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் இந்த அருமையான மாலை வேளையில் நம்முடைய சர்வலோகத்தின் நம்முடைய பரம தகப்பனுடைய மகிமை நிறைந்த அவருடைய நாமத்தினாலும் நம்முடைய அன்பின் ஆண்டவர் கர்த்தர் இயேசுவினுடைய ஈடு இணையற்ற புண்ணிய நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்கின்ற அன்பின் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொண்டு மீண்டுமாக எப்போதும் போல நாம் சார்ந்திருக்கக்கூடிய சபையாரனுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் நான் தெரியப்படுத்தி கொண்டு அதோடு அநேக பகுதிகளில் இருக்கக்கூடிய அருமையான பரிசுத்த சகோதர சகோதரிகளுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அருமையானவர்களே, தேவனுடைய கிருபையினால் நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறதான இந்த பொன்னான பிரமாணம் என்கின்ற இந்த நீதியினுடைய கொள்கை சார்ந்த இதனுடைய சட்ட விதிகள் சார்ந்த பாடங்களை இதுவரை நம்ம ஒரு 8 பாடங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். புஸ்தகத்துல ஏறத்தாழ நம்ம ஒரு 16 பக்கம் நம்ம படிச்சிருக்கிறோம். நிதானமாக தான் படித்து கொண்டு வருகிறோம். ஏனென்றால் இது நீதியினுடைய கொள்கை சார்ந்த ஏற்பாடுகளாக இருக்கிறதுனால இதனுடைய தெளிந்த அறிவின் வழியாக மாத்திரமே நம்மளுடைய ரட்சிப்பை நம்ம சாத்தியமாக்கி கொள்ள முடியும் என்று நம்முடைய 7ஆம் தூதன் அவர்கள் நமக்கு சொல்லி இருப்பது நிமித்தமாக நாம் இவைகளை அறிந்து கொள்வதற்கான முக்கியத்துவத்தில் கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். பொதுவாகவே நம்ம பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய எல்லா பாடங்களும் எல்லா சத்தியங்களுமே விசேஷமா சகோதரர் ரசல் அவர்களுடைய எந்த கட்டுரைகளை நம்ம எடுத்து படிச்சிட்டாலுமே குணலட்சணம் சார்ந்த விஷயங்கள் என்று பொதுவா நம்ம எடுத்துட்டோம்னா அவைகளுக்கு என்ன பண்ணுவார்னா இவைகள் ரொம்ப முக்கியம், இவைகள் ரொம்ப அவசியம் என்பதை அவர் வலியுறுத்துவார். அது போல இதை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம அப்படி எடுக்க முடியாது. இது எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம் என்றால், நாம் இந்த பரம அழைப்புக்கு வருவதற்கு விசேஷித்த காரணமே நமக்கு அடிப்படை சத்தியங்கள் இருந்துச்சு இல்லைங்களா? அந்த அடிப்படை சத்தியங்கள் தான் இன்னைக்கு நம்ம அந்த பரம அழைப்பையும் பெற்றுக்கொண்டு ஒரு உடன்படிக்கையும் செய்து இன்னைக்கு நாம அருமையான வாய்ப்புல தொடர்ந்து தேவனுடைய மேலான சத்தியங்களை நாம தொடர்ந்து அறிந்து கொண்டு புரிந்து கொள்வதற்கு தேவன் நடத்துறாரு இல்லைங்களா? அப்ப அதற்கு ஒரு அடிப்படை தேவை இருந்துச்சு இல்லைங்களா அறிவு சார்ந்த விஷயத்துல. அது போல நாம் நம்முடைய ரட்சிப்பை சாத்தியமாக்கி கொள்ள வேண்டும் என்றால் இந்த நீதியினுடைய சட்ட விதிகளாகிய இந்த கொள்கைகளை பற்றிய அறிவை நம்ம பெற்றுக்கொண்டு பின்பு நம்முடைய வாழ்க்கையில சகல காரியங்களையும் நம்ம நடைமுறைப்படுத்தினால் ஒழிய என்ன ஆகாது, நம்முடைய பெரிதான ரட்சிப்பு நமக்கு சாத்தியம் ஆகாது என்பதை புரிந்து கொள்ளும் போது இப்ப நாம இந்த புஸ்தகத்துல சகோதரர் ரசல் அவர்களுடைய கட்டுரையினுடைய முக்கியத்துவங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அருமையானவர்களே, இன்றைய நாளில் நம்ம பார்க்க போகிற பாடம் 16வது பக்கத்துல இருக்கு. சகோதரர் உங்களுக்கு தலைப்பை எழுதிட்டார், வசனமே போட்டுட்டார். கடந்த நாட்கள்ல ஒரு சிறிய தலைப்பு தான் நம்ம பார்த்தோம். குணலட்சணத்திற்கான சிறிய சோதனைகள் என்கின்ற விஷயத்துல ஒரு நீதியின் கொள்கையை தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எப்படி நம்ம கடைபிடிக்கணும், ஒரு ஊழியத்துல தேவன் தருகிற வாய்ப்புல சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய பெரிய காரியங்கள்ல கூட நம்முடைய எண்ணங்களானது, நம்முடைய செயல்பாடுகளானது, நம்முடைய எதிர்பார்ப்புகளானது அது எப்படிப்பட்ட நீதியின் கொள்கையில அது காணப்படணும் என்பதை ரொம்ப கிருபையாக நம்ம பார்த்து முடிச்சோம். இன்றைய நாள்ல நம்ம பார்க்க போகிற காரியங்கள் ரொம்ப யதார்த்தமானவைகளாகவும் இருக்கும். ஆனா அதே சமயத்துல அதை நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிற விஷயத்துல பெரிய சிரமம் இருக்குது. அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நாம இன்னைக்கு தேவனுடைய கிருபையில நம்ம அவைகளை அறிந்து கொள்வதற்கு, என்ன சொல்லணும்னா நம்ம தொடர்ந்து இவைகளை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு மனமுவந்து அதை கற்றுக்கொள்வதற்கான சிந்தையில் நம்ம கடந்து போகலாம். அப்ப நம்ம மீண்டும் ஞாபகப்படுத்தும் போது நம்ம படிப்பது நீதியின் கொள்கை சார்ந்த சத்தியங்கள். இந்த நீதியின் கொள்கை சார்ந்த சத்தியங்கள் முழுவதுமே நமக்கு, யாருக்கு? நமக்கு படிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே, இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தினுடைய அறிவு சார்ந்த மற்றும் நடைமுறைப்படுத்தக்கூடிய அனைத்து காரியங்களுமே நமக்கானதை தவிர மாறாக இந்த நீதியின் கொள்கையை நம்ம என்ன பண்ண முடியாது, இன்னொருவருக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஏற்பாடு என்பதை இல்லை. இதெல்லாம் நம்ம படிக்கும் போதுதான் கற்றுக்கொள்ளுகிறோம். ரொம்ப ஆச்சரியம். நம்ம அடுத்து வரப்போகிற வாரங்கள்ல நம்ம பார்க்கலாம். நாம இந்த பொன்னான பிரமாணத்தை கர்த்தர் இயேசு தன்னுடைய ஜீவியத்தினுடைய
ஒட்டுமொத்த காலமும் அவர் நிறைவேற்றி முடித்து அதைத்தான் நமக்கு என்ன பண்ணிட்டார்னா நமக்கான அடிச்சுவடுகளின் பாதையாக வச்சுட்டார் அப்படின்றார். ஆகவே நம்ம பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதை என்பதே, இந்த அடிச்சுவடுகள் என்பதே நீதியின் கொள்கை சார்ந்த பாதையாகவே இருக்கு என்பதை புரிந்து கொள்ளணும். சரி, இப்ப மீண்டும் நம்ம வசனம் வாசிக்கலாம். தொடர்ந்து நம்ம பார்த்து வருகிற அதே ஆதார வசனம் தான் இங்கேயும் பார்க்கிறோம். தலைப்பானது என்ன அப்படின்னா, அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்பது தலைப்பு. ஏன் இந்த தலைப்பு? சகோதரர் ரசல் அவர்கள் இந்த நீதியின் கொள்கை சார்ந்த நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு. அவைகள் இணைக்கப்பட்டது தான் இந்த புஸ்தகம். ஆனா இந்த தலைப்பு எப்படியாக, எதற்காக நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க. அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்பது தலைப்பு. இந்த தலைப்பை நாம இந்த பாடத்தின் முடிவுல தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இதற்கான ரீபிரிண்ட் பக்கம் 2688. இது சகோதரருடைய இன்னொரு ரீபிரிண்ட் ஆர்டிக்கல்ல அவர் கொடுத்துட்ட காரியங்கள். வசனம் மத்தேயு 7:12 வாசிக்கலாம். எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். ஆமா, புரியுதுங்களா? மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய நீங்கள் விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். இவைதான் என்ன, நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாக இருக்குது என்று கர்த்தர் சொல்லிட்ட ஒரு வார்த்தையை தான். இந்த ஒரு வார்த்தையை வைத்துத்தான் தேவன் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லா நியாயப்பிரமாணத்தையும் கொடுத்தார். அப்ப நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் மாறாமல் அதே நீதியின் கொள்கையை தான் என்ன பண்ணியிருக்கிறார், நாம ஆவியின்படி கடைபிடிப்பதற்காக நமக்கும் தேவன் அங்க கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ பாருங்க, இந்த வசனத்தை பொதுவாக நம்ம புரிந்து கொள்வதே ரொம்ப கடினம். அல்லது ஒரு உண்மையான கிறிஸ்தவர்களாக இன்னைக்கு நம்ம காணப்பட்டாலும் கூட, அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய போதனைகளை இன்னைக்கு நம்மத்திலேயே நிறைய பேர் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஏற்பாட்டில் காணப்படுவது இல்லை. ஒவ்வொருவரும் எப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு பாடம் எடுக்கப்பட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புரிந்து கொள்ளுதலுக்குள்ள அங்க போவாங்க. ஆனா சில உபதேசங்கள், சில சத்தியங்கள், தீர்க்க தரிசனங்கள், கணக்குகள், இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு புரிந்து கொள்ளுதலுக்குள்ள போக முடியாது. அதே போலத்தான் இந்த சட்டங்கள் கூட நாம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புரிந்து கொள்ளுதலுக்குள்ள போகக்கூடாது. ஆனா இந்த நீதியின் கொள்கையை கூட நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவர்களுடைய சொந்த பார்வையில என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவர்கள் பார்க்கக்கூடியவர்களாக அங்க இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு கர்த்தருடைய போதனையினுடைய அந்த வார்த்தையினுடைய மகிமை, அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய அவசியம், அதனுடைய மேலோங்கின தெய்வீக தன்மை என்பது நிறைய பேர் அதை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் அவர்கள் ரொம்ப கீழான நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. ரொம்ப கீழான நிலைமையில இருக்கிறாங்க. எப்படி என்று பார்க்கும்போது அதற்குத்தான் உதாரணம் கொடுக்கிறார் சகோதரர் ரசல் அவர்களுடைய காலத்துல. இன்னைக்கு நாமெல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுமே நிறைய சமயத்துல தமிழர்கள் பழமொழி பயன்படுத்துவோம் இல்லைங்களா? அந்த பழமொழிக்குள்ள யார் சொல்லியிருப்பாங்க? முன்னோர்கள், பெரியவர்கள் சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம பயன்படுத்துவோம். சமயத்துக்கு தகுந்தாற் போல, சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல அந்த பழமொழிகளுக்கு அர்த்தங்கள் இருக்கும். அப்ப அதையெல்லாம் அறிவு சார்ந்த சில முன்னோர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அதே போலத்தான் கன்ஃபியூசியஸ் என்கின்ற சீன தத்துவ மேதை. யாரு? சீன தத்துவ மேதை. இவர் கர்த்தர் இயேசு வர்றதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி காணப்பட்டவர். எப்போ? கர்த்தர் இயேசு பூமிக்கு முதலாம் வருகை வருவதற்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வாழ்ந்தவர். அவருடைய தத்துவ போதனைகள், அவருடைய கொள்கைகள் பூமியில ரொம்ப பெரிய அளவுல என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா, ஜனங்களால் பார்க்கப்பட்டுச்சு. அவருடைய கொள்கைகள் அங்க ஈர்க்கப்பட்டுச்சு என்று பார்க்கிறோம். அதுல ரொம்ப முக்கியமா கன்ஃபியூசியஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, மற்றவர்கள் உனக்கு எதை செய்யக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியோ அதை நீ என்ன பண்ணாத, நீ மற்றவர்களுக்கு செய்யாத அப்படின்னு அங்க கன்ஃபியூசியஸ் சொல்லியிருக்கிறார். அப்போ இதை படிக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்கள் சகோதரர் ரசல் அவர்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பாருங்க, தேவன் இந்த பொன்னான பிரமாணத்தை கர்த்தர் இயேசு வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டார்? கன்ஃபியூசியஸ் மூலியமாக கொடுத்துட்டார். அப்ப கன்ஃபியூசியஸ் கூட என்ன சொல்றார்? மற்றவர்கள் உனக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியோ அதை நீ மற்றவங்களுக்கு செய்யாத என்று சொல்லிட்டாரு. இதுதான் பொன்னான பிரமாணம் என்று கர்த்தர் சொல்லிட்ட அதே பொன்னான பிரமாணம் தான் இது.
அது 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கன்ஃபியூசியஸ் கொடுத்துட்டாரு என்று என்ன பண்றாங்கன்னா, அநேகர் பொன்னான பிரமாணத்தை கன்ஃபியூசியஸினுடைய வார்த்தையில வைத்து என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனா சகோதரர் ரசல் அவர்கள் சொல்றாங்க, இப்படியாக நம்ம கிட்ட சொல்லக்கூடியவர்கள் சுத்த மனசுல தான் சொல்றாங்க, குற்றப்படுத்த முடியாது இல்ல. எப்படிதான் மனசாட்சியில சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. இவரும் ஏறத்தாழ கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதே போலத்தான் இவரும் என்ன பண்ணியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார் என்று இப்படியாகவே அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அருமையானவர்களே, கர்த்தர் இயேசு அவர் பேசிட்ட வார்த்தைகளை பத்தி நம்ம முந்தின பாகங்கள்ல பார்த்திருக்கிறோம். பூமியில கர்த்தர் இயேசு பேசினது போல எந்த மனுஷனும் பேசினது இல்லை என்பதுதான் வசனமும் கூட. ஒருவரும் ஒரு காலும் பேசினதில்லை என்று. ஆனா இங்க நாமளே இதை படிக்கும்போது ஒரு தடுமாற்றம் இருக்கு. இப்ப எங்க எக்லீசியால இது பிரெயின் ஸ்டடீஸ்ல போகும்போது நிறைய பேர் ஆமா கரெக்ட் தானே, சரியா தானே சொல்லி இருக்கிறாரு, கர்த்தர் இயேசு சொன்னதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு என்று வித்தியாசங்களும் என்ன பண்ண முடியலன்னா புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தான் என்னன்னா பார்க்கிறாங்க. நாம பார்ப்பது பொன்னான பிரமாணம், நீதியின் கொள்கை. அப்ப கன்ஃபியூசியஸ் சொல்லி இருக்கிறதுல அதுவும் கூட என்னதான், அதுவும் கூட நீதியின் கொள்கை தான். அது இல்லை என்று சொல்ல முடியாது, அது தவறு என்று சொல்ல முடியாது. அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது நீ நினைப்பேலப்பா, அதே போல நீயும் செய்யாதப்பா என்பது நல்ல விஷயமா இல்லையா? நல்ல விஷயம் தான். ரசல் அவர்கள் இதை எங்கேயுமே என்ன பண்ணிருக்க மாட்டார்னா குற்றப்படுத்தி இருக்கவே மாட்டார். அது சரிதான், அது நீதி தான், அது நல்லது தான் என்று தான் அவர் என்ன பண்ணிருப்பார்னா அவைகளை விளக்கம் கொடுத்துட்டு அங்க வரக்கூடியவராக அங்க சகோதரங்க காணப்படுவார். அப்ப அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படியாக நம்ம பார்க்கும்போது கன்ஃபியூசியஸ் பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை நாம கர்த்தர் பேசிட்ட பொன்னான பிரமாணத்தோடு நாம பொருத்தி பார்க்கலாமா நாமோ? அல்லது இதுவும் அதுவும் இணைத்தான், ஒன்று தான், ஒரே கருத்துக்கள் உடையவைகள் தான், இவைகளை பின்பற்றுவதனாலையும் எந்த தவறும் இல்லை, ஏறத்தாழ தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள் தான் என்று ஒருவேளை நாம சொன்னோம் என்றால், கர்த்தர் இயேசு சொல்லிட்ட மற்றவர்கள் உனக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அவைகளை நீ மற்றவர்களுக்கு செய் என்று சொல்லிட்ட அந்த அருமையான பொன்னான பிரமாணத்தினுடைய அகலம், ஆழம், நீளம், உயரத்தை புரிந்து கொள்ள முடியாது. சரி, பொதுவா இந்த அகலம், ஆழம், நீளம், உயரம் என்கின்ற இந்த வார்த்தையை நம்ம எதற்கு பயன்படுத்துவோம்? தேவனுடைய அன்பிற்கு தான் பயன்படுத்துவோம். ஆனா இந்த பொன்னான பிரமாணம் என்பது நீதியின் சட்ட விதிகள் அல்லவா? அப்படி இருக்கும்போது ஏன் இந்த இடத்துல நம்ம அகலம், ஆழம், நீளம், உயரம் என்று நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இந்த பொன்னான பிரமாணம் என்கின்ற நீதியின் சட்ட விதிகளின்படி ஒருவர் நடக்கும்போது அதுக்குள்ளேயே சகல வகையான அன்பின் பிரமாணத்தை தேவன் உள்ளடக்கி வைத்திருக்கிறார் என்பதைத்தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வர்றோம். ஆக்சுவலி நம்ம படிக்கிறது அன்பின் பிரமாணத்தை பத்தி படிக்கல. ஒருவர் நீதியின் கொள்கையை கடைபிடித்து ஜீவித்தாலே அவர் என்னவா ஆயிடுவார், அவர் அன்பில் நிரம்பி வழியக்கூடியவராக ஆயிடுவார் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அதைத்தான் இங்க ரொம்ப அருமையான ஒரு வகைகள் அங்க காமிக்கிறார். அப்ப அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த இடத்துல கன்ஃபியூசியஸ் எழுதியிருக்கக்கூடிய வார்த்தை என்பது பழமொழி, அதுவும் கொள்கை சார்ந்த ஒரு ஏற்பாடு தான். ஆனா அவைகளை பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் தவறாக புரிஞ்சிருக்கிறாங்க. சரி, நாம எப்படி புரிந்து கொள்வது என்றால், கன்ஃபியூசியஸ் கொடுத்திருக்கிறது பார்க்கும்போது நல்ல வார்த்தை, நல்ல விஷயம்தான், கடைபிடிச்சால் யாருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லத்தான். ஆனால் அந்த கொள்கையை நல்லா கவனிச்சிட்டா அது ஒரு கடுமையான, அது பிரேசன் லா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா கடுமையான ஒரு சட்டமாக அது அங்க இருக்குது. இன்னும் சொல்லணும்னா என்ன ஒரு வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா ஆணவமான என்று இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. பட் ஆணவம் என்று கூட நம்ம எடுக்க முடியாது. அது நம்ம இந்த பிரேசன்ற வார்த்தையை நம்ம உள்ள போகும்போது அது கடுமையான, உறுதியான ஒரு சட்டமாக இருக்கு என்கின்ற இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் நமக்கு கிடைக்கப்பெறுது. ஆனாலும் இந்த வார்த்தையை நம்ம எடுக்கலாம். ஒருவேளை கன்ஃபியூசியஸ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வார்த்தை அது உண்மையாகவே அது எப்படிப்பட்டதாக தான் காணப்படுது அப்படின்னா அது ஒரு ஆணவமான, கடுமையான ஒரு சட்டமாக தான் காணப்படுது. ஆனால் அருமையானவர்களே, கர்த்தர் இயேசு கொடுத்துட்ட வார்த்தை என்பது அது எப்படிப்பட்டது? அன்பினால் நிறைந்து இருக்கக்கூடியவைகள். சரி, இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சகோதரர் சொல்லும்போது, கன்ஃபியூசியஸ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை அது உண்மையிலேயே அருமையான வார்த்தை, அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தை, அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய வார்த்தை என்று ஒருவேளை எடுத்துக்கொண்டால், அவைகளை அநேகர் ஏற்றுக்கொண்டிருந்தால்
பூமியில இந்நேரம் என்ன நடந்திருக்கணும்னா பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கணும். என்ன நடந்திருக்கணும்? பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கணும். எந்த பிரச்சனையும் வந்திருக்க கூடாது. இப்பயும் கூட மனுக்குலம் சீர்திருத்தத்தை நோக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? திட்டம் பண்றாங்க, யோசிக்கிறாங்க, எல்லா வகையான பார்வைகளுக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப இது வந்திருக்கவே தேவை இருந்திருக்காது. அப்ப இதை ஒரு மனுஷன் சரியாக கடைபிடிச்சு அவர் வாழ்ந்து இருந்தால், கர்த்தர் இன்னொரு ஜெபம் கூட சொல்லிட்டு போனார் இல்லைங்களா? என்ன ஜெபம்? தேவனே, பரம மண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல உம்முடைய சித்தம் பூமியிலும் செய்யப்படுவதாக என்கின்ற அந்த வார்த்தையை ஏறத்தாழ மனுக்குலம் மறந்தே கூட போயிருக்கும். விசேஷமா கிறிஸ்தவர்கள் மறந்தே போகிற அளவுக்கு இந்த கொள்கையை மனிதர்கள் கடைபிடிச்சிருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்ன ஆயிருந்திருக்கணும்? நல்ல காரியங்களும் நல்ல விஷயங்களும் மனுக்குலத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது காணப்பட்டிருக்கணும். ஆனா என்ன ஆகல? இது கடைபிடிக்கப்படல. ஆனா என்ன சொல்றாரு? கடைபிடிச்சா என்ன ஆகும்? மனுக்குலத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது என்பதை தான் சொல்றாரு. அப்போ கன்ஃபியூசியஸ் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை தப்பு இல்லை, அது கூட நீதி தான். அது கூட என்னதான்? மனுஷர் உனக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதை நீ செய்யாத என்பது அது என்ன? அது நீதி தான். அதை மனுக்குலத்துல மனுஷர் கடைபிடிச்சிருந்தாலே அது என்ன ஆயிருக்காது? எந்த பிரச்சனையும் ஆயிருக்காது. மனுக்குலம் நல்லா தான் இருக்கும். ஆனா மனுக்குலம் கடைபிடிக்கல, யாருக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஒருவருக்கொருவர் எந்த ஒரு வீணான காரியங்களும் செயல்பாடுகளும் எதுவுமே இல்லாமல் தான் அங்க காணப்பட்டிருப்பாங்க என்கின்ற இந்த விஷயங்களோட ரொம்ப தெளிவாக அங்க சகோதரர் அங்க கொடுக்கிறார். ஆனா அருமையான சகோதர சகோதரிகளே, விசேஷமா என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை இதையும் தாண்டி ஒட்டுமொத்த மனுக்குலமும் இதை கடைபிடிச்சிருந்தால், அதாவது கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய ஜனங்களை தவிர, அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார், அவர்களை தவிர மற்றவர்கள் இதை கடைபிடிச்சிருந்தால் நிச்சயமாக அனைவரும் என்னன்னா ஒரு நல்ல நிலைமையில காணப்பட்டிருப்பாங்க. ஆனா அவங்க இருதயபூர்வமாக எந்த மாற்றத்தையும் அவங்க அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அதாவது அவங்களுடைய இருதயத்துல அன்பு என்கின்ற ஒரு விஷயம் வருவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும். என்ன இல்லாமல் போயிருக்கும்? அன்பு என்கின்ற விஷயம் வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். பெரும்பான்மையான வகையில மனிதர்கள் சுயநலத்திலேயே இருந்திருப்பாங்க. தங்களை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க? அவர்கள் யோசிக்கக்கூடியவர்களாக இருந்திருப்பாங்க. இப்படித்தான் காணப்பட்டிருப்பாங்க. அப்ப பிறரை பற்றிய அல்லது பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய பிறருடைய காரியங்கள்ல அன்பு என்கின்ற ஒரு ஏற்பாட்டின் மீது பார்வையே இல்லாமல் என்ன இருப்பாங்க? மனுஷர்கள் அங்க காணப்பட்டிருப்பாங்க அப்படின்றதையும் அங்க பதிவு பண்றார். ஆனா இவருடைய கொள்கையவும் யாரும் கடைபிடிக்காததுனால இன்னைக்கு எல்லாருமே எப்படித்தான் இருக்கிறாங்க? மனுஷர் உனக்கு எவைகளை செய்யக்கூடாதுன்னு விரும்புறியோ அதை செய்யாதன்னு சொல்லிட்டு கன்ஃபியூசியஸினுடைய வார்த்தையின் படியும் யாரும் காணப்படாமல் ஒவ்வொரு மனுஷனும் எப்படிதான் இருக்கிறாங்க? இதையும் பின்பற்றாமல் தான் இருக்கிறாங்க. பின்பற்றி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? நன்மைதான் நடந்திருக்கும். ஆனா மனிதனுடைய இருதயத்தில் என்ன இருக்காது? எந்த நல்ல முன்னேற்றமும் மாற்றமும் நடந்திருக்காது என்பதைத்தான் அங்க சகோதரர் சொல்றார். ஆனா கர்த்தர் சொன்னது இதுதான் எந்த மனுஷனாலும் புரிந்து கொள்ள முடியாத அகலம், ஆழம், நீளம், உயரம் நிறைந்தவைகள் என்பதை எப்படி புரிஞ்சு கொள்ளலாம்னா, கன்ஃபியூசியஸ் சொன்னதுல என்ன சுயநலம் இருக்குது? நான் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன், நீங்கள் எனக்கு எது செய்ய வேணாம். புரியுதுங்களா? இதை இன்னொரு வகையில சொல்லணும்னா, நான் பாட்டுக்கு நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? என்னுடைய காரியங்கள்ல நான் கடந்து போயிட்டு இருக்கிறேன். நான் எதுலையும் தலையிட்டுக்க மாட்டேன், நீங்களும் என் விஷயத்துக்குள்ள உள்ள வராதீங்க. இது நல்ல விஷயமா இல்லையா? பொதுவா பார்க்கும்போது நல்ல விஷயம். ஆனால் இதுக்குள்ள முழுக்க முழுக்க என்ன இருக்கு? முழுக்க முழுக்க சுயநலம் இருக்குது. முழுக்க முழுக்க சுயநலம் இருக்குது. அப்போ பிறருக்கு செய்யக்கூடிய ஏற்பாடு என்பதே இதுல இல்லை. ஆனா கர்த்தர் சொல்லிட்ட விஷயத்துல என்னன்னு பார்த்துட்டா, அது முழுக்க முழுக்க இந்த நீதியின் கொள்கை என்பது அன்பின் பிரமாணமாக அது காணப்படுது. இத கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாதுன்றார். என்னவா? இந்த பொன்னான பிரமாணத்தை கூட்டவும் குறைக்கவும் முடியாது. ஏன்னா இது முழுமையான அற்புதமான ஒரு பிரமாணமாக அங்க இருக்குது. அப்படின்னா கன்ஃபியூசியஸ் தீமை செய்யாதன்னு பேசிட்டார். ஆனா கர்த்தர் அப்படி சொல்லல, நீ நன்மை செய்யன்னு சொல்லிட்டார். அப்போ இது என்ன வார்த்தை? அவர் சொல்லிட்டது நெகட்டிவ் தாட். புரியுதுங்களா? கன்ஃபியூசியஸ் சொல்லிட்டு நெகட்டிவ் தாட், நீ தீமை செய்யாத. ரொம்ப அருமையான வார்த்தை போல தோன்றினாலும் யாருக்கும் நன்மை செய்யாத என்கின்ற சுயநலத்தின் விஷயங்கள் உள்ள இருக்குது. அவர் தீமையும் செய்ய மாட்டாரு, அதே சமயத்துல நன்மையும் செய்ய மாட்டார். அப்ப இருதயம் எப்படிதான் இருக்கும்?
புரியுதுங்களா? ஆனா இங்க தீமை செய்யும் கர்த்தர் என்ன பண்ணல, அப்படி சொல்லல. அது பொதுவாகவே இருக்குது. பொதுவாகவே எப்படி இருக்குது நீதியின் கொள்கை? பிறரை எப்படி பார்க்கணும், நாம பிறரை நம்ம என்ன மாதிரி அவங்ககிட்ட நடந்துக்கணும், பிறருடைய பலவீனங்களை கூட நம்ம எப்படி கவனிக்கணும், இதெல்லாம் விசேஷமா நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். அப்போ இந்த இடத்துல இந்த நீதியின் கொள்கை என்கின்ற இந்த ஏற்பாட்டுல கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பிறருக்கு நன்மை செய்யுங்க. அப்ப செய்யறத பத்தி பேசுறார். கன்ஃபியூஷியஸ் செய்ய வேணான்னு பேசுறார். புரியுதுங்களா? அப்போ தீமை செய்யாமல் இருக்கிறது பெரிய விஷயமா, அல்லது பிறருக்கு நன்மை செய்வது பெரிய விஷயமா? அதனாலதான் இந்த பொன்னான பிரமாணத்தை யார் ஒருவராலும் என்ன பண்ண முடியாது, அதனுடைய அகலம் ஆழம் நீளம் உயரத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது என்கின்ற இந்த விஷயம் காமிக்கிறார். இன்னொன்னு, இந்த பொன்னான பிரமாணம் தான் ஆக்கப்பூர்வமான விஷயம்னு பேசுறார். இதை தேவன் செயல்முறைப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு உலகம் அறியல, நாம் அறிஞ்சிருக்கிறோம். நாமளும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நாளைக்கு உலகம் தேவன் இப்படியாக செய்திருக்கக்கூடிய நன்மையின் ஏற்பாட்டில் அவர்கள் காணப்பட்டு வருவாங்க இல்லைங்களா? அப்ப அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அவங்களும் எதனை நோக்கி வழிநடத்தப்படுவாங்க தெரியுங்களா? இதே பொன்னான பிரமாணம் என்கின்ற நீதியின் கொள்கையை கடைபிடிக்க முடியாத அவர்களும் வழிநடத்தப்படுவாங்க, ஒட்டுமொத்த மனுக்குலமும். ஏன்னா ஜீவன் வேணும்னா அவங்க என்ன, எதை கடைபிடிக்கணும், நீதியை கடைபிடிக்கணும், அவ்வளவுதான். ஜீவன் வேணும்னா நீதியை கடைபிடிக்கணும். அப்போ உலகத்துக்கும் இந்த ஏற்பாடு தான் வச்சுட்டார். அப்போ தேவன் தன்னுடைய சிருஷ்டிகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறாரு பாருங்க, செய்வதை பத்தி கத்துக் கொடுக்கிறார். தேவன் எல்லாருக்கும் நன்மை செய்யறாரு, எல்லாரையும் அன்பு செய்யறாரு. ஆனா அவர் எப்படி இருக்கிறார், அவர் நீதியா இருக்கிறார். அவர் நீதியா இருக்கிறார். தேவன்கிட்ட பாவம் இருக்கா, தேவன்கிட்ட தவறு இருக்கா, இருள் இருக்கா? இல்ல. நம்மகிட்ட எல்லாம் இருக்கு. ஆனா நமக்கு என்ன செய்யறாரு, நமக்கு நன்மை செய்யறாரு. புரியுதுங்களா? பாவிகளாகிய நம்மளைத்தான் மீட்டெடுப்பதற்கு என்ன பண்ணிருக்கிறார், அவர் குமாரனை கொடுத்திருக்கிறார். அதே சமயத்துல பார்க்கும்போது நம்முடைய பலவீனங்கள்ல அவர் எப்படி பார்க்கிறாரு, ஆதாமின் பலவீனம், என் பிள்ளைகள் அப்படித்தான் இருப்பாங்கன்னு பார்க்கிறாரா இல்லையா? இன்னைக்கு நமக்கு மன்னிப்பு கொடுக்கிறாரா இல்லையா? அப்போ இந்த இடத்துல தேவன் நீதி உடையவர் மட்டும் இல்ல, அவர் நீதியின் கொள்கை அவர் என்ன பண்றாரு, அவரே தொடர்ந்து சட்டத்தை எழுதியவர் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், அவரும் அதன்படி இருக்கிறார் என்பதற்கு தான் இது ஆதாரம். அப்போ இந்த பாசிட்டிவ் தாட் இது ஆக்கப்பூர்வமானது, செயல்முறைக்கு ஆசீர்வாதமானது, பிறரையும் சரிங்களா ஒரு விசேஷித்த வகையில இந்த பொன்னான பிரமாணத்தை கை கொள்ளும்படியாக நடத்தக்கூடிய ஏற்பாடாக இருக்கும். இதை ரொம்ப அழகான ஒரு வகையில் அங்க காமிக்கிறார். ஆனா ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான இந்த ஒரு பிரமாணத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சுயாதீன பிரமாணம் பேசிட்டாரா? என்னமா சுயாதீன பிரமாணம்? சுயாதீன பிரமாணம்னா இன்னைக்கு தேவன் இந்த பொன்னான பிரமாணத்தை கடைபிடிச்சே ஆகணும்னு இன்னைக்கு நம்மளை அடக்குமுறையில வச்சிருக்கிறாரா, தலை மீது பாரமா வச்சுட்டாரா? ஆனாலும் இதை கடைபிடிக்க வேண்டிய அவசியமும் பொறுப்பும் நம்ம கிட்ட இருக்கு. ஏன்னா நாம் தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நாம் தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறதுனால நாம என்ன, இதை நம்ம கடைபிடிச்சே ஆகணும். ஆனாலும் இது சுயாதீன பிரமாணம். இதை கடைபிடிக்கலாட்டினா தேவன் நம்மளை கேட்க போறது இல்ல. கடைபிடிச்சால் ஆசீர்வாதம் கொடுக்க போறாரு, கடைபிடிக்கலாட்டினா நமக்கான ரட்சிப்பை நாம இழக்க போறோம். அவ்வளவுதான் விஷயம். அப்போ அருமையானவர்களே, இந்த பொன்னான பிரமாணத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சுயாதீன பிரமாணம் என்று அவர் பேசுறாரு. இந்த பூரணமான பிரமாணம் என்பது விசேஷித்த பிரமாணமாக அது அங்க இருக்குது. இதை அநேகர் புரிந்து கொள்ளல. எப்படி? அநேகர் அங்க புரிந்து கொள்ளல. பிரதர் எழுதுறாரு பாருங்க, சுயாதீன பிரமாணம் என்று அப்போஸ்தலனால் அழைக்கப்படும் இந்த பிரமாணத்திற்கு, இந்த பூரண பிரமாணத்திற்கு, ஜீவியத்திற்கான இந்த பொன்னான பிரமாணத்திற்கு பாருங்க எத்தனை வார்த்தை எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க. சுயாதீன பிரமாணம் என்று அப்போஸ்தலனால் அழைக்கப்படும் இந்த பிரமாணத்திற்கு, இந்த பூரண பிரமாணத்திற்கு. அப்ப புதிய சிருஷ்டிகள் கூட என்ன பிரமாணம் கொடுத்திருக்கிறார், நாம் அபரிபூர்ணர்கள். ஏன் இது பூரண பிரமாணம் என்று சொல்லப்படுது அப்படின்னா, அது நம்ம பின்னாடி வரக்கூடிய பாடங்கள்ல நம்ம பார்க்கலாம். ஏன் இது பூரண பிரமாணம், நாம் அபரிபூர்ணர்கள் தான். ஆனா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொன்னான பிரமாணம் என்பது ஒரு பூர்ண மனுஷன் கடைபிடிக்கக்கூடிய பிரமாணம் தான். பாருங்க அடுத்து, ஜீவியத்திற்கான இந்த பொன்னான பிரமாணத்திற்கு அப்படின்னா, நாம இப்ப ஜீவிக்கக்கூடிய இந்த ஜீவியம் என்பது என்ன? இப்ப நம்முடைய ஜீவியம் என்ன? என்னைக்கு நம்ம உடன்படிக்கை பண்ணணுமோ நம்முடைய ஜீவியம் அது விசேஷம். இந்த பூமியில இருந்து என்ன ஆயிடுச்சு, அது உலகத்துக்குரியவர்களின் ஜீவியத்திற்கு ஒப்பாக தேவன் வைப்பதே இல்லை. தேவனுடைய திட்டத்தில் நம்முடைய ஜீவியமானது எங்க காணப்படுது,
பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள காணப்படுது இல்லைங்களா? அப்ப நம்முடைய ஜீவியம் தனி. இந்த ஜீவியம் என்னன்னா ஜீவனை நோக்கி ஜீவிக்கக்கூடிய ஜீவியமாக அங்க இருக்குது. ஆனா இந்த ஜீவியத்திற்கான பிரமாணமாக தேவன் எதை கொடுத்துட்டார்? இந்த பொன்னான பிரமாணத்தை கொடுத்துட்டார். ஜீவனுக்கான பிரமாணமாக கொடுத்திருக்கிறாரு. அடுத்து பாருங்க, இந்த பொன்னான பிரமாணத்திற்கு இணையான ஒரு பிரமாணம் எங்கும் இல்லை. என்னவா? இந்த பொன்னான பிரமாணத்திற்கு இணையான பிரமாணம் அப்படின்னா கன்ஃபியூசியனுடைய வார்த்தை நல்லது தான், அது கூட நீதிதான். ஆனா பொன்னான பிரமாணத்தோடு என்ன பண்ண முடியாது, அதை ஒப்பிட முடியாது. ஏன்? அது சுயநலம் இருக்கு. அதுல மனுஷனுடைய இருதயத்தை என்ன பண்ணாது, அது எந்த ஒரு வகையிலுமே அன்பில் வழி நடத்தாது என்பதை காமிச்சிட்டு தான் கர்த்தருடைய இந்த பொன்னான பிரமாணம் அது எப்படி இருக்கு, இதை போல எங்கும் இதற்கு இணையான அப்படின்னா இதற்கு ஒத்து வச்சு இதுவும் பரவாயில்ல இப்படி இருக்குதே என்று சொல்லுவதற்கு கூட யாருடைய பழமொழி ஒத்து வர்றதில்லை. கன்ஃபியூசியனுடைய பழமொழிய கர்த்தருடைய பிரமாணத்தோடு ஒப்பிடக்கூட முடியாது என்பதை தான் என்ன பண்றாரு, ரொம்ப அழகா நேர்த்தியா அங்க சகோதரர் சொல்றாரு. அவர் வார்த்தை மட்டும் இல்ல, உலகத்துல யார் ஒருத்தருடைய வார்த்தையும் இந்த பொன்னான பிரமாணத்தோடு என்ன பண்ண முடியாது, எடுத்து நம்ம இணையாக வைத்து பார்க்க முடியாது என்பதை காமிக்கிறார். பாருங்க, எவருடைய எழுத்துக்களிலும் இல்லை மற்றும் இதற்கு மேலாய் பிரம்மாண்டமாய் வெளிப்படுத்தவும் முடியாது. கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த பொன்னான பிரமாணம் என்பது பிரம்மாண்டமான பிரமாணம். இதை யார் ஒருவர் நீ என்ன பண்ண முடியாது, யாரும் வெளிப்படுத்தவும் முடியாது என்பதை கூட ரொம்ப அழகாக காமிக்கிறார். ஆனா அருமையானவர்களே, இதை எத்தனை பேர் இதை புரிஞ்சிருக்கிறாங்கன்னா சொற்ப மாணவர்கள் மட்டும்தான் இந்த பிரமாணத்தை சரியாக புரிஞ்சிருக்கிறாங்க. இந்த வார்த்தையை அப்படியே நமக்கு மத்தியில் எடுக்கலாம். நம்ம மத்தியில கூட விசேஷித்த தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பிரமாணத்தை இப்போது பெற்றிருக்கக்கூடிய நம்மத்தில கூட இந்த பிரமாணத்தை சொற்பமானவர்கள் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சரியா புரிஞ்சிருக்கிறாங்க. புரியவே இல்லை என்று நம்ம சொல்ல முடியாது, சரியா புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் எப்ப சரியா புரிஞ்சுக்குவாங்கன்னா படிச்சா மட்டும்தான் சரியா புரிஞ்சுக்குவாங்க. சரியா படிச்சா மட்டும்தான் சரியா புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? இது கொள்கை, இது சட்ட விதிகள், இந்த சட்டம் தெரிஞ்சாதான் இதன்படி வாழ முடியும் என்று அதனுடைய எழுத்துக்களினுடைய ஆழத்தை நம்ம அறிந்து கொண்டால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இதை புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் வெளிப்படையா சொல்லணும்னா பாடம் ஆரம்பிக்கும் போதே சொல்லணும், அநேக வருடங்கள் கடந்து வந்திருந்தாலும் நம்ம நீதியை நம்ம எப்படிதான் பார்த்துட்டோம். நம்ம செய்கிற தவறையெல்லாம் நீதி என்றும் பிறர் செய்யக்கூடிய நீதியான காரியங்களை நம்ம தவறு என்றுமே பேசி பழகிட்டோம். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? அல்லது சில சமயத்துல பிறர் தவறே செய்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம், நம்ம தவறே செய்யாதவர்களை போல பிறர் செய்வது மட்டும்தான் என்ன தவறு என்று சொல்லிலும் செயலிலும் செயல்பாடுகளிலும் காரியங்களிலும் என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம், பிறர் மீதே நம்ம சில காரியங்களையும் பேச்சுக்களையும் பார்வைகளையும் குற்றச்சாட்டுகளையும் வைக்கக்கூடியவர்களாகவே தான் நம்ம இருந்து வந்திருக்கிறோம். அப்படின்னா எத்தனை வருடங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பொன்னான பிரமாணம் சார்ந்த இந்த கொள்கை சார்ந்த சட்டம் சார்ந்த அறிவு நமக்கு தெளிவா இல்லாமலே இவ்வளவு வருஷங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆனா தேவன் நல்லவராக இருக்கிறதுனாலதான் ஏற்ற சமயத்துல தேவனுடைய வார்த்தைகளை என்ன பண்றார், எளிய ஜனங்களுக்கு அவர் தொடர்ந்து நாம ஜீவிக்க முடியா கடைபிடிக்க முடியாத அவருடைய வார்த்தைகளை கொடுக்கிறார். அவர் படிக்கும் போதுதான் தெரியுது, உள்ளத்துக்குள்ள ஒரு மாற்றம், சிந்தனையில ஒரு மாபெரும் ஒரு மாற்றம், நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியங்கள் நமக்கு தெரிய வருது. ஐயோ எவ்வளவு பெரிய விஷயம், நம்முடைய ரட்சிப்பு சார்ந்த விஷயமாக இருக்குது என்று ஒரு அக்கறை இருக்குது, ஒரு பயம் இருக்குது. இந்த பொன்னான பிரமாணத்தின் மீது ஒரு அன்பு வருது. அது மட்டும் கிடையாது, இதை கடைபிடிக்கும் போது மனம் நிறைவாக கூட இருக்குது. தவறது வேற, ஆனா கடைபிடிக்க முயற்சி பண்ணும்போது அதுல வரக்கூடிய ஒரு மன நிறைவு இருக்கு பாருங்க, ரொம்ப ஆச்சரியம். தொடர்ந்து இந்த பொன்னான பிரமாணம் நம்மளை வழி நடத்திட்டு போயிடும். ஒரு அடி எடுத்து வச்சா அது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், தொடர்ந்து நம்மளை நடத்தக்கூடியதாக அங்க இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, சிந்தை தெளிவாகும். அது மட்டும் இல்ல, ஒரு மெச்சூரிட்டி வருஷம் கடந்திருக்கக்கூடியவரை மெச்சூரிட்டியான பதில் நம்ம சொல்லவே முடியாது. எத்தனை பேர் பல வருஷங்கள் கடந்திருக்கிறாங்க தெரியுங்களா, கொஞ்சம் கூட சத்தியத்தினுடைய மெச்சூரிட்டி அவங்கள்ட்ட பார்க்க முடியாது. ஆனால் இந்த மாதிரியான ஆழமான சத்தியங்கள், வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்கள், இவைகளை பற்றிய அறிவு வரும்போதுதான் உணர்வும் மாற்றமும் ஒரு தெளிவும் நம்ம சிந்தையில உருவாகுது இல்லைங்களா. இதுதான் நம்மளை ஒரு தேர்ந்த கிறிஸ்தவராக,
ஜீவனுக்கு அருகாமையில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு காரியமாக இந்த சத்தியங்கள் அங்க இருக்கு. இதையும் நான் இதற்கு மத்தியில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஆகவே அருமையானவர்களே, நம்மில் எத்தனை பேர் இந்த பிரமாணத்தை சரியாக புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா சொற்பமானவர்கள் தான் அங்க புரிஞ்சிருக்கிறாங்க என்பதை சகோதரர் பதிவு பண்றார். பாருங்க, இதனை விரும்புபவர்களாகவும் மற்றும் தங்களது சொந்த நடவடிக்கையினை அளந்து பாட்டிட இதனை தினந்தோறும் பயன்படுத்துகிறவர்களாகவும் காணப்படுகின்றனர். அந்த சொற்பமானவங்க என்ன பண்றாங்க, இந்த பொன்னான பிரமாணத்தினுடைய முக்கியத்துவத்தையும் தங்களுடைய ஜீவியத்தில் தங்களுடைய காரியங்களை அளந்து பார்ப்பதற்காக என்ன பண்றாங்க, இதை பயன்படுத்தக்கூடியவர்களாகவும் இவர்கள் அங்க இருக்கிறாங்க. மற்றவர்கள் பெரும்பான்மையானவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, அருமையானவர்களை இந்த நிலையில் கூட காணப்படுவதில்லை என்பதைத்தான் இந்த காரியத்தில் ரொம்ப தெளிவாக நம்மளால பார்க்க முடியும். ஆகவே பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், உலகத்தின் ஜனங்களாக இருக்கட்டும், இந்த மகிமையான ஆழமான அகலமான யாரும் புரிந்து கொள்ள முடியாத இந்த விஷயத்தை அநேகர் கவனிக்கவே தவறி காணப்படுகிறார்கள். இது இவ்வளவு ஆழமான மகிமையான விஷயம் என்பதை கவனிக்கவே தவறினவர்களாக அநேகர் காணப்படுகிறதாக அங்க சகோதரர் அங்க சொல்றாரு. இன்னும் சில பேர் தவறாக கண்ணோக்குறாங்க. எப்படி, அல்லது தவறான புரிந்து கொள்ளுதலில் இந்த பொன்னான பிரமாணத்தை அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அங்க கண்ணோக்கக்கூடியவர்களாக அங்க இருக்கிறாங்க என்பதை கூட அங்க சொல்றார். அடுத்து பாருங்க, அப்படியானால் எத்தனை சொற்பமானவர்கள் மாத்திரம் இதன் அம்சங்களை சந்தோஷத்தோடும் உணர்வோடும் கிரகித்து கொண்டவர்களாக தங்கள் ஜீவியங்களை இப்பிரமாணத்திற்கு இசைவாக பெற்றிருக்கத்தக்கதாக இருதயத்திலிருந்து நாடுகின்றவர்களாய் காணப்படுவார்கள். அப்படின்னா இந்த பிரமாணத்தை இருதயத்தில இருந்து ஒருவர் செய்யணும் என்று அவர் நாடணும் என்றால் இந்த பிரமாணத்தை ஃபர்ஸ்ட் இதனுடைய சட்டத்தினுடைய இதனுடைய கொள்கையினுடைய அறிவை நம்ம என்ன பண்ணணும், உள்வாங்கணும். உள்வாங்க கிரகிக்கணும். கிரகிக்கிறதுனா என்ன, நம்ம ஏற்றுக்கொள்ளுதலை குறிக்கிறது. எந்த ஒரு சத்தியம் நமக்குள்ள நம்ம ஏற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னா கிரகிச்சிட்டோம்னு அர்த்தம். அப்படின்னா கிரகிச்சிட்டோம்னா என்ன அர்த்தம், வாழ்க்கையில நடைமுறைக்கு அது வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்ப கிரகிக்காத சத்தியங்கள் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்தவே மாட்டோம். அப்போ எத்தனை பேர் தான் இந்த பொன்னான பிரமாணத்தை இருதயத்துல வாங்கி கிரகிப்பாங்க அப்படின்னா இந்த சொற்பமானவர்கள் தான். அப்படின்ட்டு என்ன சொல்றாருன்னா, வேறு யாரும் அல்ல, பரிசுத்தவான்களே, தேவனுடைய பிள்ளைகளே, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களே, பரமபிதாவினுடைய அன்பின் பிரமாணத்தினுடைய ஆவிக்கும் சாரத்திற்கும் இசைவாக இருதய நிலையில் காணப்படுவார்கள், இவங்க மட்டும்தான் அப்படின்றத பேசுறாரு அவர். யாரா நம்மளை எப்படி காமிக்கிறாரு பாரு, நம்மளை எப்படி காமிக்கிறாரு. இந்த வார்த்தைகள் பாருங்க, எவ்வளவு ஒரு விசேஷித்த வார்த்தையாக அங்க இருக்குது. பரிசுத்தவான்களே, வேறு யாரும் இல்ல, பரிசுத்தவான்களே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, இந்த பிரமாணத்தை கொடுத்துட்ட பரமபிதாவினுடைய ஆவியை இருதயத்தில் பெற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னு பேசுறார். அப்ப அவருடைய ஆவி என்ன ஆவியாதான் இருக்கும், பிரமாணத்தை கொடுத்தவருடைய ஆவியை வாங்கியிருக்கிறாங்கன்னா அவங்களும் எப்படித்தான் இருப்பாங்க, அந்த பிரமாணத்துக்கு உரியவர்களாக இருப்பாங்க இல்லைங்களா. அதைத்தான் அங்க காமிக்கிறாரு. இப்படிப்பட்டவங்க சொற்பமானவங்க தான், இவங்க தான் இதை என்ன பண்ணுவாங்க, கடைபிடிக்கக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்பில் அங்க காணப்படுவாங்க என்று அவர் பேசிட்டு அடுத்து சில விஷயங்கள் யதார்த்தமாக அங்க பேச ஆரம்பிக்கிறார். ஆனா இதுதான் ரொம்ப கவனிக்கக்கூடிய பகுதிகள். என்னன்னா, இந்த பொன்னான பிரமாணம் என்பது ஒரு பரந்த நிலையினுடைய இருதயத்தின் தன்மைக்கு உரியது. சில பேர் இந்த பொன்னான பிரமாணத்தை என்ன பண்றாங்கன்னா, இந்த பொன்னான பிரமாணத்துக்கு உரிய பிரகாரமாகவே தங்களை கூட முக்கியத்துவப்படுத்தாமல் பிறருக்கான விஷயத்துல மிகப்பெரிய தயாள குணத்தில் காணப்படுறவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்க ரொம்ப சொற்பமானவங்கன்றார். அப்படிப்பட்டவங்க எங்கேயாவது சொற்பமானவங்க தான் இருக்கிறாங்க. பெரும்பான்மையான வகையில நிறைய பேர் அப்படி இருக்கிறது இல்லை. ஏன்னா நிறைய பேர் அவங்களுடைய இருதயத்துல இந்த தயாள குணத்தை உடையவர்களாக அவர்கள் காணப்படுறதில்ல. காரணம், சுயநலம் என்கின்ற அபாயத்துல இந்த உலகமே விழுந்து போயிருக்கிறதுனால. எதுல விழுந்து போயிருக்கிறாங்க, சுயநலம் என்கின்ற விஷயத்துல அந்த உலகமே விழுந்து போயிருக்கிறதுனாலையும், கிறிஸ்தவர்களும் இதே சுயநலத்துல விழுந்து போயிருக்கிறதுனாலையும், இன்னைக்கு நாம கூட இந்த அபரிபூர்ணத்துல என்ன ஆயிருக்கிறோம், விழுந்தவர்களாக காணப்படுறதுனாலையும் நிறைய பேர் இந்த தயாளம் என்கின்ற ஒரு நிலைமைக்குள்ள என்ன ஆகுறது இல்லைன்னா கடந்து வர்றது இல்லை. இந்த தயாளம்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவன் தன்னுடைய பிள்ளைகள் கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தயாள குணம். ஏன்னா தேவன் எப்படி இருக்கிறாரா, தயாளராக இருக்கிறார். வசனங்கள் நிறைய இருக்குது, ஒரு உவமையே இருக்குது. அது மாத்திரம் இல்ல, தயாள குணம் உடையவர்களை தேவன் உடனடியாக என்ன பண்ணிடுவார்னு அடையாளம் காமிச்சிருவார் பைபிள்லயே. யார் என்று சொல்ல முடியுமா? விதவை ஸ்திரீ.
அந்த விதவை ஸ்திரியை பத்தி 6th வால்யூம்ல எழுதும்போது அவங்க தயால குணமுடையவங்கன்னு பேசுறாரு, அவ்வளவுதான். பேரு விதவை ஸ்திரி, போட்டது 2 காசு. ஆனா அவங்க யாரா, என்ன அவங்களுடைய இருதயம் எப்படி இருந்துச்சான், தயாளம் அப்படின்னு பேசுறாரு அவர். சரிங்களா? அப்போ அந்த ஸ்திரியை காமிச்சுதான் பேசுவாரு. தேவன் தயாள குணம் உடையவராக இருக்கிறது போல தம்முடைய பிள்ளைகள் யாவரும் தயாள குணமுடையவங்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனா யாரையும் அவர் கட்டாயப்படுத்த மாட்டார். ஏன், நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ண மாட்டார், கட்டாயப்படுத்த மாட்டார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தேவனை போல தங்களுடைய இருதயத்தை அப்படி வைத்துக் கொள்வது அவங்களுடைய கடமையாக, பொறுப்பாக என்பதை தாண்டி எவ்வளவாக தேவனை அன்பு செய்கிறார்களோ, இந்த நீதியின் பிரமாணத்தை கடைபிடிக்கிறாங்களோ, அதளவுக்கு தான் இருதயம் என்ன ஆகும், தயாளம் பரந்த நிலைமைக்கு அது வரக்கூடியதாக அங்க இருக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம். சொல்லிட்டு சகோதரர் சொல்றாரு பாருங்க, ஆனால் இம்மாதிரியான சம்பவங்கள் மிகவும் அபூர்வமாகவே காணப்படும். ஏனெனில் நம்முடைய ஒட்டுமொத்த சந்ததியார் விஷயத்தில் விழுகையானது அன்பையும் தயாளத்தையும் இல்லாமலாக்கி போட்டு நம்மை சுயநலத்தினால் நிரப்பி போட்டது. இந்த தயாளத்து குணத்தை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாரு, அபூர்வமாக காணப்படுது. அது உண்மை, அது உண்மை. ஒரு எக்லீசியால ஒருத்தர் இருந்தாருன்னா ஆச்சரியம், அப்படி அல்லது ஒட்டுமொத்த ஒரு ஐக்கியத்துல ஒரு 2 பேர் இருந்தாங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். எதுல, தயாளம். தங்களுக்குன்னு கூட பார்க்க மாட்டாங்க. தங்களுக்குன்னா என்ன, அவருக்குரியவைகளை அவருக்குன்னு கூட பார்க்க மாட்டாங்க. பிறருக்குன்னா என்ன பண்ணிடுவாங்க, ஏதோ நாளும். அதுதான் அந்த தயாள குணம். இப்படிப்பட்ட குணமுடையவர்களை அபூர்வமாகத்தான் என்னவா பார்க்க முடியுது. அப்படின்னா இந்த அபூர்வமானவங்க தான் யாரு, இந்த 1,44,000 பேரை சொல்லலாம். அப்ப இந்த 1,44,000 பேரில் ஒருவராக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் யாரும் என்னவாக ஆகணும், இந்த அபூர்வமானவர்களாக, இந்த தயாள குணமுடையவர்களாக ஆகணும். ஏன்னா இந்த பொன்னான பிரமாணத்துல அவர்கள் கடைபிடிச்சு போக 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 அவங்க இருதயம் என்ன ஆயிரும், தயாளத்துல நிரம்பிரும். அவர்கள் தங்களுக்கென்று எதையும் பார்க்காமல் பிறருக்கான விஷயத்துல அவர்கள் மிகுதியான அன்பு உடையவர்களாக அவர்கள் காணப்படுவாங்க என்பதைத்தான் இங்க ரொம்ப அழகாக காமிக்கிறார். காமிச்சிட்டு அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பாருங்க, இப்படியாக சூழ்நிலை ஆகி போனதாலேயே சுயத்தை பாதுகாப்பதே வாழ்க்கையின் முதல் சட்டமாகும் என்னும் பழமொழி உலகத்தில் காணப்படுகின்றது. என்னவா, இன்னைக்கு உலகத்துல சுயத்தை பாதுகாப்பதுதான் மனுஷனுடைய சட்டமாக இருக்கு என்பதை, அதை ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் எழுதப்பட்ட சட்டம் என்று சொல்லலாம். அது வார்த்தையில கூட வரும், தமிழ்ல கூட பழமொழி இருக்கு. எப்படின்னா, தனக்கு போகதான் பிறருக்கு, தனக்கு போகதான் தான தர்மம். புரியுதுங்களா? என்ன விஷயம், நல்ல விஷயம் பின்னாடி இருக்கு, ஆனா முன்னாடி எது இருக்குது, சுயநலம் இருக்கு இல்லைங்களா? இப்படித்தான் விஷயம். அப்ப அந்த சுயநலம் என்பது ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் என்ன பண்ணப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. இது இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்கா இல்லையா, எல்லார்கிட்டயுமே இருக்கு. நமக்கு போகதா, நம் குடும்பத்துக்கு போகதா, நம் காரியங்களுக்கு போகதா, நம் தேவைகளுக்கு போகதா என்று எதை வேணாலும் என்ன பண்ணலாம், எதை வேணாலும் நம்ம எடுக்கலாம். முதலாவது ஒரு விஷயம் சிந்திக்கிறோம்னா அது யாரை வைத்து நம்ம சிந்திப்போம் சொல்லுங்க? நம்மளை வச்சுதான் சிந்திக்கிறோம் இல்லைங்களா? நம்முடைய காரியங்களை வச்சுதான் சிந்திக்கிறோம் இல்லைங்களா? நம்முடைய தேவைகளை வச்சுதான் சிந்திக்கிறோம் இல்லைங்களா? அல்லது நம்முடைய சுயநலம் எதை சார்ந்து இருக்குதோ அதை வச்சுத்தான் நம்முடைய சிந்தனைகள் அங்க இருக்குது. முதலாவது அந்த சுயத்தை பாதுகாக்கக்கூடிய வேலைகள்ல தான் ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவன் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதுவே அவனுடைய பிரதானமான கடமையா மாறிடுச்சுன்றார். கடமைனா என்ன, ஆமா, மனைவி, பிள்ளைகள், குடும்பம், அது இது தேவைகள், அப்படி இப்படின்னு என்ன எல்லாம் இங்க என்ன ஆயிடுச்சு, கடமை. அந்த கடமையா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனா சுயநலத்தை கடமையா என்ன பண்ணிட்டாங்க, மனுக்குள்ள மாத்திட்டாங்க. அதனாலதான் இந்த சுயநலத்துல கடமை என்கின்ற பேர்ல ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ வந்தாலும் என்ன ஆகுறது இல்ல, பத்துறது இல்ல, போதுறது இல்ல. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், தொடர்ந்து வாழ்க்கை முழுவதும் தனக்காகவும் தன்னுடைய காரியங்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவுமே பூமியில மனுஷர்கள் வாழ்றாங்களா இல்லையா? பாத்தீங்களா? அதே போல இன்னைக்கு நம்ம மத்தியில இல்லை என்று நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை என்று சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், இதை தாண்டி நம்மளுடைய விஷயம், எதை சிந்திச்சாலும் நம்மளே வச்சுதான் சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம், எல்லாமே இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா?
நம்ம இருதயத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு? இந்த சுயநலம் என்பது அது எழுதப்பட்டதாகவே இருக்கு. நாமளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பாதுகாப்பா அதை வச்சு நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம், அதன்படி நடந்துகிட்டு தான் இருக்கிறோம் என்பதை கூட இங்க ரொம்ப தெளிவாக பார்க்கிறோம். பாருங்க, சுயம் எப்போதும் முதலாவதாய் காணப்பட வேண்டும் என்றும் மற்றவர்களை குறித்து கவனத்தில் எடுத்துக்கொள்வதற்கு முன்னதாக நம்மை குறித்தே நாம் அக்கறை கொள்ள வேண்டும் என்றும் கருத்து காணப்படுகின்றது. இது உண்மைதான். ஒண்ணும் இல்ல, சின்ன ஒரு கருத்து பேசுற விஷயத்துல நம்ம கருத்தை நம்ம விட்டுருவோமா? அங்க கூட சுயநலம் தான் இருக்கும். இருக்கா இல்லையா? ஒரு வார்த்தையில சுயநலம் இருக்கும், ஒரு செயல்பாட்டுல சுயநலம். இன்னைக்கு நம்ம மத்தியில காணப்படக்கூடிய சுயநலம் தான் ரொம்ப ஆபத்தானவைகள். உலகத்தாருக்கு அது கடமையா போயிருச்சு. ஆனா நமக்கு மத்தியில் அப்படி இல்லை. நமக்கு மத்தியில் அது எப்படி இருக்குது? அது பெரிய அளவுல வெவ்வேறு வடிவங்கள்ல, வெவ்வேறு செயல்பாடுகள்ல, வெவ்வேறு நோக்கங்கள் அது என்ன ஆகுதுன்னா இந்த சுயநலமானது காணப்படுது. இது ரொம்ப ஆபத்தானது. சோ அதைத்தான் இங்க சகோதரர் எழுதும்போது நம்ம இந்த சமயத்துல நம்ம அப்டேட் பண்ணி நம்ம பார்க்கணும். அப்போ சுயம் எப்போதும் முதலாவதாக காணப்படும் அளவுக்குத்தான் நம்ம வச்சிருக்கிறோம். மற்றவர்கள் விஷயம் என்ன? பின்னாடித்தான். இது இருக்கா இல்லையா? நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். சொன்னாக்க சோர்ந்து போயிடும் இருதயம். நிறைய எக்ஸாம்பிள் சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சபை என்பது ஒரு குடும்பம். சபையின் நிர்வாகம் என்பது கூட என்னதான்? தெய்வீக குடும்பம் சார்ந்தது. தெய்வீக குடும்பத்துல தான் நம்ம எல்லாரும் அங்கமா இருக்கிறோம். ஆனா சபையினுடைய நிர்வாகம், தேவைகள், இந்த தெய்வீக குடும்பத்தினுடைய காரியங்கள் என்று வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? தயக்கம், டக்குன்னு வாய் திறக்க மாட்டோம். நம்முடைய இருதயம் என்ன ஆகாது? முன்னுக்கு வராது. இருக்கா இல்லையா? இருக்கு. இல்லை என்று நம்ம சொல்லவே முடியாது நம்ம. சரிங்களா? ஆனா குடும்பத்துல இதே போல குடும்பத்தின் நிர்வாகத்துல உட்கார்ந்தோம்னா என்ன ஆகும்? யோசிக்கவே மாட்டோம், திட்டமிடவே மாட்டோம். குடும்பத்துக்கு தானே என்ன பண்ணுவோம்? அங்க இருக்கும் ஒரு தயால குணம் சுயநலத்துல. ஆனா மற்ற காரியங்கள்ல இருக்குமா? இருக்குதா? இருக்கிறது இல்ல. ஒரு சபை, மற்ற சகோதரர்கள், ஒரு சூழ்நிலைகள், ஒரு காரியங்கள் என்று வரும்போது இருக்குதான்னா அப்படி இருக்கிறது இல்லை. ஏன்? அதைத்தான் ரொம்ப தெளிவா அருமையானவர்களை பார்க்கிறோம் நம்ம. அப்போ நம்மை குறித்தே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறோம். தெய்வீக காரியத்துல அக்கறை உடையவர்களை போல காமிச்சுக்கிறோமே தவிர உண்மையிலே அது என்ன ஆகிறது இல்ல. அது இருதயபூர்வமாக இந்த பொன்னான பிரமாணத்துக்கு உட்பட்டதாக இருக்குதா? இருந்தா சந்தோஷம். ஆனா இருக்குதா? சொல்ல முடியுமா நம்மளால? பாத்தீங்களா? சோ இது ஒரு கேள்வி. இப்ப அடுத்த சகோதரர் இவைகளை சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அருமையானவர்களே, இங்கதான் மீண்டும் பாடத்துக்கு வர்றாரு. இதெல்லாம் உலகத்துக்குள்ளேயும் கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் ஓகே. ஆனா பரிசுத்த ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்ட புதிய சிருஷ்டிகளான பிற்பாடும் கூட நம்மளுடைய மனங்கள்ல கூட பாருங்க, எழுதுறாரு பாருங்க, புதிதாய் தொடங்கின பிற்பாடும் கூட, நம்முடைய மனங்கள் புதிதாக தொடங்கின பிற்பாடும் கூட பழைய சுபாவத்தினுடைய சுயநலத்தன்மையானது மிகவும் ஆழமாய் விதைக்கப்பட்டு காணப்படுகின்றபடியினால் அது நம் ஜீவியத்தின் முடிவு பரியந்தம் நம் மீதான அதனுடைய பிழியினையை கொண்டிருக்கிறது என்பதை அனுபவத்தின் வாயிலாக நம் அனைவருமே அறிந்திருப்போம். என்னவா? இந்த சுயநலம் நம்ம வாழ்க்கையில எப்படியா? அது நம்மளை பிடிச்சிருக்கு, நாம் அதை பிடிச்சிருக்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கையில அனுபவபூர்வமாகவே என்ன, நம்ம புதிய சிருஷ்டிகள் ஆன பிற்பாடும், புதிய மனம் நமக்கு வந்த பிற்பாடும் கூட நம்முடைய இருதயத்துல நம்ம எதை வச்சிருக்கிறோம்? இதைத்தான் வச்சிருக்கிறோம் என்பதைத்தான் அங்க சகோதரர் சொன்னாரு. ஏன் வாட்சி காமிக்கிறோம்னா, சில சமயத்துல இந்த மாதிரியான வார்த்தைகள் ஏதோ பிதர் பேசிட்டு போயிட்டாருன்னு வந்துடும். அதுக்காக அப்போ இது சகோதரர் ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா எழுதுறாரு. நம்ம அனைவருமே இந்த இடத்துல நம்ம யாரையும் ஒருத்தரையும் சொல்லவும் முடியாது, நான் இல்லை என்று நம்ம மறுக்கவும் முடியாது. அனைவரும் நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம் என்பதைத்தான் இங்க சகோதரர் காமிக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய சித்தத்திற்கு முழு இசைவுடன் காணப்பட வேண்டும் என்ற வாஞ்சையில் சிலர் இந்த பொன்னான பிரமாணத்தினை மிதம் மிஞ்சின கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொண்டு, இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னா, அப்படின்னா நம்மத்தில நிறைய பேர் மேக்சிமம் அவங்க இருதயத்துல புதிய சிருஷ்டிகள் ஆன பிற்பாடும் கூட அவங்க இருதயத்துல எதை தான் வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க? இந்த சுயநலத்தையே அவர்கள் பிடித்து கொண்டு ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் இந்த கர்த்தருடைய சித்தத்திற்கு முழு இசைவாய் வாழணும் என்கின்ற எண்ணத்துல மிதம் மிஞ்சி என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவர்கள் இந்த புராண பிரமாணத்தை பார்த்து அதை எடுத்துக்கொண்டு ஜீவிக்கிறவங்களாகவும் அங்க இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் கூட அங்க பார்க்கப்படுது. அப்படின்னா பொன்னான பிரமாணத்தை கடைபிடிக்கணுன்ற வாஞ்சையோடு தவறாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் நம்ம மத்தியில இருக்கிறாங்க
அப்படின்ற விஷயம் கூட அங்க காண்பிக்கப்படுது. அதற்கு சில உதாரணங்கள் கொடுத்துட்டு போறாரு. அதுதான் ஒரு 2 பக்கத்துல வருது. நான் ரொம்ப எளிமையா நான் முடிக்கிறேன். நான் என்ன சொல்றாரு அப்படின்னா, அருமையானவர்களே, சில பேர் மிதம் மிஞ்சின இருதயம் உடையவங்க, உன் அயலான் உனக்கு என்ன செய்யணும்னு நீ விரும்புறியோ அதையே நீ மற்றவர்களுக்கு செய் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நான் என் அயலானுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் இப்படியாக நான் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் என்கின்ற எண்ணத்துக்குள்ள அவங்க கடந்து போக ஆரம்பிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படின்னா அதை சரியாக புரிந்து கொண்டு அயலானுக்கு நாம் என்ன செய்யணும், அவர் என்ன நமக்கு செய்யணும் என்று நாம நினைக்கிறோமோ அதை நீ மற்றவங்களுக்கு செய்யும் சொல்றாரு இல்லைங்களா? இதை கூட சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் தான் இங்க கொடுக்குறாரு. இதுலதான் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது. கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய நீங்கள் விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். அப்படின்னா ஒரு மனுஷன் நமக்கு என்ன செய்யணும்னு நம்ம விரும்புவோம்? என்ன செய்யணும்னு விரும்புவோம்? சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்முடைய விருப்பங்கள் இருக்கும். இதுல கூட சுயநலம் தான் இருக்கும். சரிங்களா? ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ அல்லது மற்றவர்களோ ஒரு முதலாளியோ அல்லது வெளியில இருக்கக்கூடியவங்களோ நமக்கு பழக்கமானவங்களோ நம்ம இருதயத்துல நம்ம நினைக்கிறதுலாம் இவங்க நமக்கு இது செஞ்சுட்டா நல்லா இருக்குமே, ஒரு எண்ணம் வருதா இல்லைங்களா? நிறைய காரியங்கள்ல வரும். அவங்களுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல நம்ம நிறைய நினைப்போம். ஒரு கடைக்கு போறோம்னு வைங்க, ஒரு பொருள் அவர் 100 ரூபாய் சொல்றாருன்னு வைங்க, அதனுடைய உண்மையான அதனுடைய விலை 50 ரூபாய் இருக்குன்னு வைங்க. ஆனா நமக்கு அது ஒரு 10 ரூபாய்க்கு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போமா, நினைக்க மாட்டோமா? அதனுடைய பொருளினுடைய உண்மையான விலை 50 ரூபாயாக இருந்தாலும் கூட நம்ம 10 ரூபாய்க்கு கொடுத்தா நல்லா இருக்கும் என்று நம்ம நினைப்போம் இல்லைங்களா? அப்படி நினைச்சனா நீ என்ன பண்ணிரு, நீயும் மற்றவங்களுக்கு 50 ரூபாய்க்கு பொருள் வாங்கி 10 ரூபாய்க்கு கொடுத்துருன்னு அர்த்தம் வரும். புரியுதுங்களா? இதுலதான் என்ன ஆகுதுன்னா பெரிய ஸ்ட்ரகிள் நிறைய பேர் இந்த பொன்னான பிரமாணத்தெல்லாம் வாழ்க்கையில கடைபிடிக்க முடியாது, நடைமுறைப்படுத்த முடியாது என்று அப்படிப்பட்ட எண்ணங்கள் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு தான் உதாரணம் கொடுக்கிறாரு. நான் ஒரு கடைக்கு போறேன். ஒரு கடைக்கு போகும்போது ஒரு செருப்பினுடைய விலை $5 அங்க இருக்குது. அப்ப நான் அந்த $5 செருப்பை அவருடைய விருப்பத்தின்படி அவர் எப்படியாக எதிர்பார்ப்பாரு? இப்ப நம்ம சொன்ன பிரகாரம் அவர் கொள்முதல் போட்டு வாங்கியிருக்கக்கூடிய விலைக்கும் கீழே நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி எதிர்பார்த்தா நானும் அவருக்கு செய்யணுமே. அப்ப நான் என்னுடைய வியாபாரத்தில் நான் என்ன ஆயிடுவேன்? நான் தோல்வி அடைஞ்சிருவேன், எனக்கு நஷ்டம் வந்துடும், எனக்கு எல்லா வகையான பாதிப்பு வந்துடும். அப்படின்ட்டு இந்த பொன்னான பிரமாணத்தை கடைப்பிடிக்க முடியாது அப்படின்ட்டு இது இப்பயும் கூட தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஏற்பாடு தான் இருக்கு. அப்ப இந்த பொன்னான பிரமாணத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு பொருள் வாங்க போகும்போது அந்த பொருளுக்குரிய நியாயமான லாபம் கூட அவருக்கு கிடைக்கணும்னு நீங்க நினைச்சு என்ன பண்ணுமா, நியாயமான பாருங்க நியாயமான விலை அவருக்கு என்ன பண்ணணும், ஒரு லாபம் அவருக்கு கிடைக்கணும், அவருக்கு கூட அவருடைய தேவையான காரியங்கள் அவைகள்ல சந்திக்கப்படணும் என்று நம்முடைய அடிப்படையான எண்ணமே நீதியா இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒருத்தட்ட வாங்க போகும்போது ஓசியில கிடைச்சா இன்னைக்கு கம்மியா கிடைக்கின்றத எண்ணத்தை விட்டுறலாம், நமக்கு ஃப்ரீயா கிடைச்சா நல்லா இருக்குமே, இருக்கா இல்லையா? இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வந்துடும். நமக்கு சும்மா கிடைச்சா நல்லா இருக்கும், ஓசியில கிடைச்சா நல்லா இருக்கும். இதெல்லாம் நம்ம கடந்த கால பாடத்துல பார்த்தோம். 2 சகோதரர்கள் சேர்ந்து ஒரு இடத்துக்கு ரூம் போட போனா என்ன, சகோதரர் தானே, அன்பு தானே, நீங்களே போட்டுக்குங்க அப்படின்னாலே என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சுச்சு. அன்பு பொங்கி வழியும், ஆனா அது நீதி இல்ல, அது நீதி இல்ல. பார்த்தோம் இல்லைங்களா? அது போலத்தான் இந்த பொன்னான பிரமாணம் என்பது நம்ம சகோதரர்களுக்கு கூட என்ன ஆகக்கூடாது, சின்ன நஷ்டம் கூட இருக்கக்கூடாது. அதே சமயத்துல பெரிய லாபம் நம்ம கொடுக்கலாட்டினாலும் அவங்களுடைய காரியத்துல நியாயமான காரியங்கள், ஒரு லாபம் அவங்களுக்கு என்ன ஆகணும், கிடைக்கணும் என்கின்ற அளவுல தான் நம்ம என்ன பண்ணுமா, ஒரு பொருளை எதிர்பார்க்கணும். அப்ப நாம என்ன பண்ண முடியும்? அதே போல நம் சகோதரர்களுக்கு அல்லது அயலகத்தாருக்கு நம்ம அதிக லாபம் வைக்க மாட்டோம். போதும், ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோமா, இந்தாங்க ஒரு 2 ரூபாய்க்கு ஒரு லாபம் வச்சு கம்மியா 2 மடங்கு கூட வச்சு விற்கலாம், தப்பு இல்லத்தான், ஆனா லாபம் தான். ஆனா அதுலயே அநியாயம்னு சொல்லுவோம் தெரியுங்களா? நம்மளே உலகத்துல ரொம்ப அநியாயமா விற்கிறாருப்பா. ஒரு கடைக்கு பக்கத்து 2 கடையில பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகள்ல ஒரே பொருள்ல 1 ரூபாய் கூட போட்டா நம்ம என்ன நம்ம டக்குன்னு சொல்லுவோம், அநியாயம் சொல்றோம் இல்லைங்களா? 1 ரூபாய்க்கு அநியாயம் சொல்றோம் இல்லைங்களா? அதே போலத்தான் நம்முடைய காரியத்துல நாம எப்படி இருக்கணும், நம்மளும் நீதியா சிந்திக்கணும்.
அப்போ நாம் ஒரு சகோதரன் கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணுன்ற எண்ணத்துல அவருக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது, அவருக்கு நஷ்டம் ஏற்படக்கூடாது என்கின்ற பார்வையில் நம்ம செயல்பட்டோம் என்றால் நாம் அவரும் நமக்கு என்ன பண்ணுவார், அதே போல செயல்படக்கூடியவராக இருப்பார். அப்ப நம்முடைய அடிப்படையான இந்த பொன்னான பிரமாணத்தினுடைய பார்வையே சரியாக இருக்கணும். மனுஷன் உனக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அப்படின்னா நம்ம எப்படி விரும்பக்கூடாது, சும்மா கிடைச்சிடணும், அவருக்கு நஷ்டமானாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன ஆயிரணும், எனக்கு லாபம் ஆயிரணும் அப்படின்னு இல்லாம அந்த அடிப்படையான எண்ணமே நீதியாக இருந்தால் எப்படி இருக்கும், அவரும் நீதியாக அவர் செய்வார். நானும் நீதியா நடந்துக்கணும், அப்பத்தான் அவர் என்கிட்ட என்ன பண்ணுவார், நீதியாக நடப்பார். அந்த நீதியில அவருக்கும் லாபம் இருக்கணும் என்பது என்ன அடிப்படையான அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு, அக்கறை. அதே போலதான் அவரும் என்ன பண்ணுவார், நம் மீது அந்த நீதியின்படி நடந்து கொண்டு அவரும் அன்பையும் அக்கறையும் அவர் காண்பிக்கக்கூடியவராக அங்க இருப்பார். இதுதான் தயால குணத்தை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும், நம்மளை வளர்த்து கொண்டு போகக்கூடியதாக அங்க இருக்கும், காமிக்கிறாரு. அடுத்து இன்னும் சில விஷயங்கள் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ஒரு சகோதரன் வியாபாரம் பண்ணும்போது அந்த இடத்துல உங்களை நீங்க வச்சு பாருங்க அப்படின்றார். என்ன சொல்றாரு, அந்த இடத்துல உங்களை நீங்களே வச்சு பாருங்க. நம்ம வியாபாரம் பண்ணுனா இது மாதிரி நம்ம செய்வோமா, இது மாதிரி நம்மளால கொடுக்க முடியுமா, வியாபாரம் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களை அப்படி சிந்திச்சு பார்த்து என்ன பண்ணுங்க, ஆமா பிறருடைய காரியங்களே நீங்க கண்ணோக்கக்கூடியவர்களாக இருங்க என்று இந்த காரியங்களை அங்க பேசக்கூடியவராக அங்க சகோதரர் அங்க இருக்கிறார். இதைதான் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த 19வது பக்கம் முழுவதுமே இந்த காரியங்களை அங்க பேசிட்டு சகோதரர் அங்க கடந்து போறாரு. கடைசி பேரை வாசிக்கிறேன் பாருங்க, 19வது பக்கத்துல. நீதியை மனதில் ஆழ பதிய வைத்திடும் இந்த பிரமாணமானது இதையும் தாண்டி கருணையையும் கூட மனதில் பதிய வைக்கின்றது. என்னவா, நீதியை பதிய வைக்கக்கூடிய இந்த பிரமாணம் அதோடு எதை கொண்டு வருதான், கருணையையும் சேர்த்து கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. அதாவது நாம் ஒருவேளை தேவையில் இருப்பவர்களாக காணப்படும் பட்சத்தில் மற்றவர்களிடத்தில் நாம் எதிர்பார்த்திடும் கருணையினை நம் மனதில் பதிய செய்திடும். இங்க அடுத்து எக்ஸ்ட்ரா கொண்டு வர்றார். என்ன கொண்டு வர்றாருன்னா, வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக, எதிர்பார்ப்பு ரீதியாக ஒரு புரிய வைக்கக்கூடிய ஏற்பாட்டுக்குள்ள வந்த சகோதரர் இப்ப என்ன கொண்டு வர்றாருன்னா, இப்ப நாம ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கிறோம், ஒரு மிகப்பெரிய ஒரு தேவையின் சூழ்நிலையில இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எதிர்பார்ப்பு வைப்போம் இல்லைங்களா. நம்ம ஒரு நிர்கதியான நிலைமையில இருக்கும்போது, ஐயோ எனக்கு யாராவது இந்த நிலைமையில இந்த சூழ்நிலையில என்னுடைய அருமையான ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியை எனக்கு இதை செஞ்சுட்டா எனக்கு நல்லா இருக்கும் என்று நம்ம எதிர்பார்ப்போம் இல்லைங்களா. அந்த எதிர்பார்ப்பை அப்படியே நம் இருதயத்திலையும் வைத்து, இதே போல நம் சகோதர சகோதரிகள் ஏதாவது ஒரு நிலையில இருப்பாங்களே, ஒரு தேவைகள்ல இருப்பாங்களே, ஒரு அவசியங்கள்ல இருப்பாங்களே, அப்ப அவர்களுக்கும் நாம் என்ன பண்ணணும், நாம எதிர்பார்க்கிறது போல நாமும் செய்யக்கூடியவர்களாக இருக்கணுமே என்று இந்த ஒரு நிலையையும் நம்முடைய இருதயத்துல என்ன பண்ணுமா, அது கொண்டு வரக்கூடியதாக அங்கு இருக்கும் என்று பேசுறார். இது ஒரு பெரிய விஷயம் தான், அது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துல இருந்து தயால குணம் என்பது எப்படி போகுது அப்படின்னா, திடீர்னு ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன பண்றோம், ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறோம் இல்லைங்களா. ஆனா அதே போல நம் காதுகளில் கேள்விப்படுறோம், நம் சகோதர சகோதரிகள் விஷயத்த நம் இருதயம் எங்கேயாவது அசைதா, நம்முடைய காரியங்கள் ஏதாவது முயற்சிக்குள்ள போகுதா, நம்முடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கு, சைலண்டா இருப்போம். ஏன் ஏன் அப்படின்னா, இந்த நீதியின் கொள்கையை கடைபிடிக்கும் போது மட்டும்தான் நாமும் ஒரு நிர்கதியான நிலைமையில இருக்கும்போது நம்ம சகோதரர்கள் நமக்கு ஏதாவது செஞ்சிட மாட்டாங்களான்ற எதிர்பார்க்கிறது போல நாமும் பிறருக்கு இப்படியாக செய்யணும் என்கின்ற அந்த விஷயத்தை தங்க இருதயத்துல என்ன பண்ணிருவாங்களா, பதிய வச்சிருவாங்க, எழுதி வச்சிருவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தெரிய வரும்போதோ பார்க்கும் போதோ இவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிருவாங்க, எதையும் எதிர்பார்க்காம தங்களால என்ன செய்ய முடியுமோ, என்ன காரியத்தை அவங்க செய்ய முடியுமோ அதை தாராளமா என்ன பண்ணுவாங்க, அவர்கள் செய்யக்கூடியவர்களாக அங்க இருப்பாங்க. ஏன், நான் அப்படித்தானே எதிர்பார்த்தேன், எதையும் அப்படித்தானே இருக்குது. அப்ப நானும் என் சகோதரன் இப்படியாக நிர்கதியாக இருக்கும்போது, ஒரு பிரச்சனையில இருக்கும்போது, ஒரு வியாதியில இருக்கும்போது, ஒரு கஷ்டத்திலேயோ ஒரு துன்பத்திலேயோ இருக்கும்போது நான் என்ன பண்ணணும், இப்ப என்னுடைய நிலைகள் நல்லா இருக்கு, ஒரு சரியா இருக்கு, இப்ப நானும் என்ன பண்ணுவேன், ஐயோ இதை கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுவேன்னு யோசிக்க மாட்டாங்க, செஞ்சிருவார் அவர், இருக்கோ இல்லையோ. இப்ப அவருக்கான தேவைகள்ல நான் என்ன பண்ணிடுவேன், அவருக்கான சூழ்நிலைகள்ல இந்தா நான் செஞ்சிடறேன் அப்படின்னு. ஏன்னா அவர் இருதயத்துல எழுதிட்டார். அந்த இருதயத்துல இந்த விஷயம் அந்த எழுதப்படுவதனால இவர் அந்த தயால குணத்துல அடுத்து என்ன ஆகுறார், பெரிய அளவுல அவர் கடந்து போகக்கூடியவராக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். பாருங்க சகோதரர் எப்படி எழுதுறாருன்னா, ஓ கர்த்தருடைய உண்மையான பரிசுத்தவான்கள்
இந்த பொன்னான பிரமாணத்தினுடைய செல்வாக்கின் கீழ் வருகையில் அவர்கள் ஆவிக்குரிய குணலட்சணத்திலும் எத்தனை முழுமை அடைந்தவர்களாய் இருப்பார்கள். என்னவா? இந்த பொன்னான பிரமாணத்தின் செல்வாக்கின் கீழ் வர்றதுன்னா என்ன அப்படின்னா, நாம் யாருடைய செல்வாக்கின் கீழ் நடத்தப்படணும்? தேவனுடைய நீதியின் கொள்கை என்கின்ற செல்வாக்கு தான் நம்மளை நடத்திக்கிட்டு போகணும். அந்த செல்வாக்கின் கீழ் தான் இருக்கணும். நாம் அந்த செல்வாக்கின் மேல இருக்கக்கூடாது. அந்த நீதியை நாம நடப்பிக்கிறவங்க இல்ல, அந்த நீதி நம்மளை என்ன பண்ணணும்? நம்மளை நடத்திட்டு போகும்படியாக அந்த பிரமாணம் நம்மளை நடத்தக்கூடிய செல்வாக்கை பெற்றதாக, அதற்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசேஷித்த ஒரு இடத்தை நம்ம கொடுத்திருக்கணும். அப்படி காணப்படும் போது விசேஷித்த தேவனுக்கு பிரியமான நற்குணங்களையும் நம்ம என்ன ஆகுமா? முழுமை அடைய செய்யக்கூடிய வாய்ப்புல இந்த குணம் கொண்டு போகும். அதனாலதான் வசனம் பார்க்கிறோம், நீதியின் கனிகள்னு வசனம் இருக்கு தெரியுங்களா? பார்க்கிறோம் இல்லைங்களா? நீதியை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்காமல் தேவனுக்கு பிரியமான ஆவியின் கனிகளை நம்ம கொடுக்க முடியாது. அப்போ இப்படியான இந்த ஆவியின் கனிகள் அங்க வரணும்னா கூட இந்த செல்வாக்கின் கீழ் நம்ம வளர்ந்து ஏறாமல் இது நடக்காது என்பதை பார்க்கிறோம். பாருங்க, இது ஜீவியத்தின் கிரியைகளை மாற்றி அவர்களோடு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டு இருக்கும் அனைவரிடத்திலும் நீதியோடு காணப்பட செய்து, பின்னர் அவர்களது உதவிக்கான தேவையில் காணப்படுபவர்கள் யாவருக்கும் தங்களால் முடிந்த உதவியினை யாருக்கும் பாதகம் இல்லாமல் செய்யத்தக்கதாக கருணை உடையவராகவும் இருக்க செய்திடும். இந்த காரியத்தை அப்படியே விளக்கில அவர் சகோதரர் பேசிட்டு போறாரு. பேசிட்டு போகும்போது என்ன அங்க சொல்றார் என்று நாம் கவனிக்கும் போது, அருமையானவர்களே, ரொம்ப அருமையான காரியங்கள். இது அடிப்படையான நீதியின் கொள்கைகளையும் தாண்டி, யாருக்கும் பாதிப்பில்லாத நீதியின் செயல்பாடுகளையும் தாண்டி, பிறருக்கான உதவி செய்யக்கூடிய கருணையினுடைய பரந்த மனப்பான்மையையும் இது கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக அங்க இருக்கும் என்கின்ற விஷயத்தை கொடுத்துட்டு அடுத்து என்ன கொண்டு வர்றாருன்னா, அற்புதமான குணங்களாகிய சாந்தம், பொறுமை, அன்பு, இதெல்லாம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். நீடிய பொறுமை வர ஆரம்பிச்சிடும். சகோதர சிநேகம் வர ஆரம்பிச்சிடும். நீங்க அன்பில் நிலைச்சிருப்பீங்க என்று இப்படியான அநேக விஷயங்களை அங்க கொண்டு வர்றாரு அவர். வசனம் வாசிக்கலாம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் வசனம் 8 - 10 வரை வாசிக்கலாம். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவறிப்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பாத்தீங்களா? அப்ப அந்த புதிய மனுஷன் தான் அந்த நீதியின் கொள்கையை நடப்பித்து முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்பில் காணப்படக்கூடிய புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் என்பதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். இப்படியாக காணப்படக்கூடிய ஒருவர் எப்படியாக இருப்பார் அப்படின்னா, பாருங்க, அழகா சொல்றாரு, இது அவர்களிடத்தில் புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையின் விஷயங்களிலும் கூட அதன் தாக்கத்தை கொண்டிருக்கும். அதாவது நீதியின் கொள்கையின்படி ஜீவிக்கக்கூடிய ஒருவர் அவர் செயல்பாட்டின் அடிப்படையில மட்டும் கிடையாது, அவருடைய குணம் சார்ந்த ஏற்பாடுகளிலும் அவர் நீதி சார்ந்தவராக இருப்பார் என்பதை அங்க அடுத்து பேசிட்டு வர்றார். சரிங்களா? அதைத்தான் சொல்லும்போது பாருங்க, இந்த பொன்னான அளவுகோலினுடைய வழிநடத்துதலின் கீழ் கசப்பான அல்லது கோபமான அல்லது பழி தூற்றுதலான வார்த்தைகள் குறைந்து விடும். அப்ப இந்த பொன்னான பிரமாணத்தின் அளவுகோலை ஒருவர் வைத்து தன்னுடைய வாழ்க்கையில் வைத்து அவர் வாழும் போது, நடக்கும் போது, வளரும் போது அவருடைய வாழ்க்கையில எது குறைய ஆரம்பிச்சிருமா? கசப்பு இருக்கும், இல்லாமல்லாம் இருக்காது. ஆனால் இந்த பொன்னான பிரமாணத்தை கடைபிடிக்க கசப்புகள் கம்மியாக ஆரம்பிச்சிடும். இது என்னுடைய வாழ்க்கையில நான் உணர்ந்துட்ட விஷயம். அது ஒரு சமயத்துல நிறைய காரியங்கள் நமக்கு எதை கொண்டு வரும்னா கசப்பான உணர்வுகளை கொண்டு வரும். ஆனா இந்த நீதியின் கொள்கையை படித்து புரிந்து கொள்ளும் போதே அந்த கசப்பு என்கின்ற விஷயத்தை பார்க்கும்போது நம்ம இருதயத்துக்குள்ள அங்க இல்லாமல் அங்க போகக்கூடிய விஷயத்தை நம்மளால உணர முடியுது. அதே போல கோபம் கண்டிப்பா இருக்கும், நிறைய விஷயங்கள்ல, சூழ்நிலைகள்ல நிறைய பேர் மேல கூட இருக்கும். ஆனா அந்த நீதியின் கொள்கையை ஒருவர் கடைபிடிக்கும் போது, வளரும் போது கோபம் அவருக்குள்ள இல்லாமல் போகும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, பழி தூற்றுதலான நிறைய சமயத்துல நம்ம நீதி என்கின்ற பேர்ல என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்னா, நம்முடைய சகோதர சகோதரிகளை என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்?
பழி தூற்றிக்கிட்டு இருப்போம். பழி தூற்றுதல்னா என்ன? இப்படி செஞ்சுட்டாரு, அப்படி செஞ்சுட்டாரு, அது பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாரு என்று நம்ம பேசுறோம் இல்லைங்களா? அதெல்லாம் என்னதான்? யாரை பத்தி பேசுறோம்? நம்முடைய சகோதர சகோதரிகளை. அது என்னவா? அது பழி தூற்றுதல். அப்ப இந்த பழி தூற்றுதலும் என்ன ஆயிருமா? அது பெரும் அளவில் குறைந்துவிடும். ஏனெனில் இம்மாதிரியாக தங்களிடத்தில் கோபமாகவும் கசப்பாகவும் மற்றும் குரோதமாகவும் உள்ள வார்த்தைகள் பேசப்படுவதையோ அல்லது தங்களை குறித்து புறங்கூறுவதையோ யாரும் விரும்புவதில்லை. அப்ப இதுதான் நீதியின் கொள்கை. என்னது? அப்ப இதே போல மத்தவங்க நம்ம விஷயத்துல செய்வதற்கு நம்ம விரும்பாதது போல அப்ப இவங்க புரிஞ்சுக்குவாங்க, நாமும் இதை என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய நீங்கள் விரும்புகிறீர்களோ என்று வரும்போது நம்மளை பத்தி குறை பேசுவதை விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். ஆனா நாம பேசுறது நீதியா? நீதி இல்ல. நம் மீது கோவப்படுவதை விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். அப்ப நாம என்ன பண்ணக்கூடாது? கோவப்படக்கூடாது. அதே போலத்தான் எல்லா விஷயங்களுமே. அப்போ இந்த காரியத்தை காமிக்கிறார். அப்போ பிறர் நம் மீது இப்படியாக நடந்து கொள்ளக்கூடாது என்று நம்ம எப்படி விரும்புவோமோ அதே போல் நாமும் நடந்து கொள்ளக்கூடாது என்று அங்க காமிச்சிட்டு பாருங்க. இப்படியாக குரோதமாகவும் உள்ள வார்த்தைகள் பேசப்படுவதையோ அல்லது தங்களை குறித்து புறம் கூறப்படுவதையோ நாம் விரும்புவதில்லை. கிறிஸ்துவை தரித்து கொண்டிருப்பவர்கள் கோபம், பகைமை, குரோதம், வாக்குவாதம், பொறாமை, தூஷணங்கள் முதலானவைகளை களைந்து போட வேண்டும் என்று அப்போஸ்தலர் நம்மிடத்தில் கூறியதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நம்ம இதை வேற டாபிக்ல பேசிக்கிட்டு போவோம். ஆனா பொன்னான பிரமாணத்துக்குள்ள வரும்போது இதை களைஞ்சு போடுங்க என்று சொல்லக்கூடிய விஷயம் எதன் அடிப்படையில தேவன் கொடுத்திருக்கிறான்றது இப்பதான் நமக்கு என்ன ஆகுது? ஒரு புரிதலுக்குள்ள வருது. ஏன்னா நாம இப்படியாக நம் பேர்ல யார் ஒருவரும் இருக்கக்கூடாது என்று விரும்புவது போல் நாமும் என்னாக கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணமே நமக்குள் வருவதற்கு எது விசேஷித்த காரணியாக இருக்குது? இந்த நீதியின் கொள்கை. அப்ப இந்த நீதியின் கொள்கையை நாம கடைபிடிக்காமல் புரிந்து கொள்ளாமல் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம வளர முடியாது என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, இன்னுமாக இந்த பொன்னான பிரமாணமானது அன்பான வார்த்தைகளை, கனிவான செயல்பாடுகளை, தாழ்மையான நடக்கையை கொண்டிருப்பதற்கும் கூட நம்மை வழிநடத்தும். ஏனெனில் யார்தான் இப்படியெல்லாம் தனது அயலான் நடக்கக்கூடாது என்று எண்ணம் கொள்ளுவார்கள். அப்போஸ்தலர் மறுபடியும் சொல்வது போன்று சாந்தம், பொறுமை, தயவு, நீடிய பொறுமை, சகோதர சிநேகம், அன்பு முதலான கிறிஸ்தவ குணங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த குணத்தை தரித்து கொள்வதும் கூட அது நீதியின் கொள்கை சார்ந்த ஏற்பாடாக அங்க இருக்குது. நாம இப்படித்தான் பிறர்கிட்ட நடந்து கொள்ளணும். ஆனா நல்லா கவனிக்கணும், இந்த பொன்னான பிரமாணம் பிறர் நம்ம கிட்ட இப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி நாம் பிறர்கிட்ட நம்ம செய்யறோம் இல்லைங்களா? அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க அப்படியாக அவங்க நடந்து கொள்ளணும்னு நீங்க நினைச்சிட்டு நீங்க அவங்களுக்கு செய்யுங்கன்னு தான் பேசுறாரு. ஆனா அவங்க நடக்கலாட்டினா அவங்க நடக்கணும்னு எதிர்பார்க்கவும் கூடாது. அவங்க நாம செஞ்சிட்டோம், அவங்க நமக்கு என்ன பண்ணணும், இப்படியாக பிரதிபலன் செய்யணும் என்கின்ற எந்த ஒரு வார்த்தைகள் கூட நம்ம முன்வைக்க கூடாது. ஏன்னா நிறைய சமயத்துல இதுவும் இருக்குது. நான் செஞ்சு நீங்க செய்ய மாட்டீங்களா? நான் உங்களுக்கு உதவி பண்ணேன், நீங்க என்ன செய்ய மாட்டீங்களா? இந்த சின்ன பிள்ளைங்க சண்டை போடுவாங்க இல்லைங்களா? அது போலெல்லாம் நம்ம சகோதரர்கள் புரியாமல் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்துறதை கூட நம்மளால அங்க கவனிக்க முடியுது. அப்படி கூட இல்லை. அப்போ நம்முடைய எண்ணத்துல இருந்து காரியங்கள் பிறர் செய்யறத நீ செய்யணும்னு கூட கர்த்தர் பேசல. பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறியோ அப்படின்னா நம் சிந்தையை என்ன பண்றாரு கர்த்தர்? ரொம்ப அழகா அவர் அப்படி செய்ய மாட்டாரு. நம்ம என்ன சொல்லுவோம் சிம்பிளா, அவர் அப்படிலாம் செய்ய மாட்டாருங்கன்னுவோம். அவர் செய்யவே வேணாம், ஆனா அவர் என்ன செய்யணும்னு நாம விரும்புவோம். அப்படியாக நீங்க அவங்களுக்கு செஞ்சிருங்க. அதான் சொல்றாரு, இங்க செய்வதை பத்தி இங்க பேசுறாரு. அப்ப இந்த செய்யறதை பத்தி பேசுற விஷயத்துல குணங்கள், மனங்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு கர்த்தர் இங்க கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கக்கூடிய அவசியம், என்னென்ன குணங்களை கலைத்து போடணும், என்னென்ன குணங்களை நம்ம வைத்திருக்கணும் என்பதும் என்னவா, எது 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 சார்ந்த விஷயமாக இருக்கு? இந்த நீதியின் கொள்கை சார்ந்த ஏற்பாடாக தேவன் அங்க வைக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இவைகளை எல்லாம் காமிச்சிட்டு அடுத்த விஷயத்துல சகோதரர் என்ன பேசுறாரு அப்படின்னா, அருமையானவர்களே, இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில இந்த பொன்னான பிரமாணத்தை கடைபிடிக்கக்கூடிய ஏற்பாட்டுல வெளியரங்கமான கிரியைகள் துவங்கி நம்முடைய வார்த்தைகள் விஷயத்துல இருந்து நம்முடைய எண்ணங்கள் விஷயத்துல கூட அந்த பொன்னான பிரமாணம் கிரியை செய்யணும்னு பேசுறாரு.
வெளியரங்கமான கிரியைகளை தாண்டி வார்த்தை. வார்த்தைனா என்ன? நம்ம பேசுற ஒவ்வொரு விஷயத்துல என்ன இருக்கணும்? நீதியின் கொள்கை இருக்கணும். நீதியின் கொள்கைனா என்ன? பிறருடைய உரிமைகள் பாதிக்கப்பட்டக்கூடாது, பிறர் காயப்பட்டக்கூடாது, பிறரை மதிக்கணும், பிறருடைய உரிமையை மதிக்கணும் என்பதுதான் நீதியின் கொள்கை. அப்ப நம்முடைய வார்த்தையை யாருக்கு எதிராகவும் சர்வ சாதாரணமாக கூட பயன்படுத்திடக்கூடாது. அந்த வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் கர்த்தரை பத்தி பார்க்கிறோம். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அனைத்து வார்த்தைகளும் என்ன? கிருபை பொருந்தினவைகள்னு பார்க்கிறோம் இல்லைங்களா? ஏன்? அப்படியே வசனம் இருக்கு. நம் வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி இருக்கணுமா? வசனமா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய வார்த்தைகள் விஷயத்திலையும் ரொம்ப முக்கியமா சிந்தனை. இப்ப நிறைய சமயத்துல நம்ம வார்த்தையில அமைதியாயிருவோம், செயல்பாடுகள்ல கூட நல்லது செஞ்சிருவோம். ஆனா மனசளவுல எப்படி இருப்போம் தெரியுங்களா? நிறைய காரியத்தை யோசிச்சு 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 என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நினைக்கும் போதெல்லாம், அவங்கள பத்தி யோசிக்கும் போதெல்லாம், திடீர்னு அவங்க நம்ம பார்வையில காணப்படும் போதெல்லாம் என்ன பண்ணிடுவோம்? நாம எண்ணங்கள்ல வெளியில பேச முடியாத, செய்ய முடியாத எல்லாத்தையும் நம்முடைய எண்ணங்கள்ல என்ன பண்ணிடுவோம்? எண்ணங்கள்ல செஞ்சு முடிச்சிருவோம் இல்லைங்களா? சொல்றாரு, எண்ணங்கள்ல கூட நீங்க என்ன பண்ணிருங்க, நீங்க நீதியின் கொள்கையை நீங்க வச்சு நீங்க நடந்துருங்க அப்படின்றாரு. அப்ப எண்ணங்கள்ல கூட பிறரை பத்தி என்ன பண்ணாதீங்க. நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி சிந்திக்கணும்ன்ற விஷயத்தை ரொம்ப அழகாக அங்க காமிக்கக்கூடியவராக இருக்கிறார். பாருங்க, மற்றவர்களே நம்மை குறித்து அற்பமாய் எண்ணுவதையோ, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கிரியைகளை குறித்து தவறாய் கற்பனை பண்ணி கொள்ளுவதையோ நாம் விரும்புவதில்லை. அப்படின்னா என்னை குறித்து ஒருத்தர் தப்பா நினைக்க கூட கூடாதுன்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா? அதே போல் நாம் என்ன பண்ணக்கூடாது? பிறரை குறித்து எண்ணுவது, கற்பனை பண்ணுவது, இதெல்லாம் எதுக்குள்ள வந்துடும்னா, ஒருவேளை அப்படி செய்யறோம்னு வைங்க, ஈவில் சர்மைசிங்கா மாறிடும். அப்படின்னா தீமையை கற்பனை செய்தல், தீமையை பேசுதல், தீமையாக யோசித்தல் என்கின்ற இந்த ஏற்பாடுக்குள்ள வந்துடும். அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் கூட எப்படி இருக்கணும்? பிறரை பற்றிய தீமையான எண்ணங்களும் சிந்தனைகளும் கூட இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்? பாதுகாத்து கொள்ளணும் என்கின்ற இந்த சட்ட விதிகளையும் என்ன பண்ணுது? இந்த பொன்னான பிரமாணம் காமிக்குது. அப்படின்னா நமக்கு எதுக்கு உரிமை இல்லை? ஒரு சகோதரனை தவறாக யோசிப்பதற்கு எனக்கு என்ன இல்லை? இந்த சட்டம் இடம் கொடுக்கறது இல்லை. இந்த நீதியின் கொள்கை எனக்கு என்ன பண்றது இல்லை? அனுமதி கொடுக்கறது இல்லை. அப்ப இந்த நீதியின் கொள்கை என்னுடைய உங்களுடைய இருதயத்துக்குள்ள இருந்தால் நம்ம யாரையும் என்ன பண்ண மாட்டோம்? தீமையா சிந்திக்க மாட்டோம். சிந்திச்சாதான் பேசுவோம். சிந்திக்கவே இல்லாட்டா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஒருவரை குறித்து நம்ம பேசவும் மாட்டோம், எந்த கற்பனைகளும் நம்ம பண்ணவும் மாட்டோம். யோசிச்சு பாருங்க, இருதயம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நம்மும் லகுவா இருப்போம். பிறரை பத்தி நம்ம தீமையா நினைக்கலாட்டினாலே எப்படித்தான் நினைப்போம்? அதுதான் சொல்லிட்டோம். பிறருடைய காரியத்துல இரக்கமா, அப்புறம் அனுதாபத்தோடு, அப்புறம் தயவோடு பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். 3 நிலைகள் பார்க்கிறோம் இல்லைங்களா? இரக்கத்தோடு, தயவோடு, அனுதாபத்தோடு தான் நம்ம என்ன பண்ணணும்? பிறரை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும் என்பது தான் இந்த நீதியின் கொள்கையின் ஏற்பாடாக அங்க இருக்கு. பாருங்க, அடுத்து சொல்றாரு பாருங்க. மாறாக நம்முடைய வார்த்தைகளையும் நம்முடைய கிரியைகளையும் அன்போடும் இரக்கத்தோடும் கண்ணோக்க நாம விரும்புவோம். ஆகையால் இந்த பொன்னான பிரமாணத்தினுடைய செல்வாக்கின் கீழ் மற்றவர்களை குறித்த நமது எண்ணங்கள் மிகவும் கருணையோடும் மிகவும் பரந்த மனப்பான்மையோடும் சந்தேகிக்கும் தன்மை இல்லாமலும் காணப்படும். அப்ப இந்த பொன்னான பிரமாணம் இருந்துட்டா எண்ணங்களே எப்படி இருக்கும் பாருங்க. அற்புதமான ஒரு வகையில கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் படிக்கும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த அழைப்பினுடைய நம்முடைய ரட்சிப்பு சார்ந்த நிலையினுடைய தன்மைகள் ரொம்ப பெருசா இருக்குன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம எவ்வளவு கீழே இருக்கிறோம், ஆனா தேவன் நமக்கென்று நமக்கு முன்பாக வைத்திருக்கக்கூடிய கடைபிடிக்க வேண்டிய பொன்னான பிரமாணம் என்பது எவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்குது. ஆனா இதை நாம் தான் என்ன பண்ணணும்? கடைபிடித்து அந்த உயர்ந்த தர நிலைக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வளர்ந்து போகணும். ஆனா இதை படிக்கும் போது தெரியுது, நம்ம எண்ணத்திலையும் நம்முடைய காரியங்கள்லையும் செயல்பாடுகளையும் எங்க இருக்கிறோம்? ரொம்ப கீழே இருக்கிறோம். ரொம்ப கீழே இருக்கிறோம். ரட்சிப்பு சாத்தியமாகாது. அப்போ அந்த பெரிதான ரட்சிப்பை சாத்தியப்படுத்திக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம் எண்ணங்கள் முதலாவது பாருங்க, அந்த கருணைன்ற வார்த்தை, எண்ணத்திலேயே என்ன இருக்கணும்? கருணை. யார் மீது? யார் மீது கருணை? பிறருடைய பலவீனங்கள்ல, தவறுகள்ல, பிறருடைய குற்றங்கள்ல, இப்படிப்பட்ட நிலைமைகள்ல கூட அவர்கள் மீது நம்ம எப்படி இருக்கணும்? கருணையோடு, கருணையோடு, அன்போடு, இப்படியாக நம்ம காணப்படணும். நம்முடைய பரந்த மனம் என்பது அவர்கள் மீது அங்க இருக்கணும் என்பதை கூட நம்ம பார்க்கிறோம். இந்த பொன்னான பிரமாணமே
நம்முடைய அருமை மீட்பர் வேறொரு தருணத்தின் போது உன்னை நீ அன்பு கூறுவது போல் உன் அயனாலை அன்பு கூறுவாயாக என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்ப உன்னை அன்பு கூறுவதுன்னா இப்ப நம்ம அன்பு கூறுறோமா இல்லையா? எப்படி அன்பு கூறுறோம்? எவ்வளவு தப்பு பண்ணினாலும் நாம எப்படி அன்பு கூறக்கூடியவங்களாக இருக்கிறோம்? நம்முடைய வைராக்கியத்துல நம்ம அன்பு கூறுறோம், நம்முடைய தவறுகள்ல நம்மளை அன்பு கூறுறோம், நம்முடைய பலவீனத்துல நாம் அன்பு கூறுறோம், எல்லாத்திலையும் நாம் என்ன பண்ணிக்கிறோம்? அன்பு கூறுறோம் இல்லைங்களா? அதைத்தான் பிறருடைய பலவீனங்கள்லையும் தவறுகள்லையும் அவங்களுடைய இயலாமைகள்லையும் நம்ம என்ன பண்ணணும்? அவர்களையும் நம்ம அன்பு கூறணும். அப்போ உன்னை அன்பு கூறுவது போல் பிறனை அன்பு கூறுவாயாக என்பதும் எதுக்குள்ள உள்ளடங்குது? அது அன்பு சார்ந்த ஏற்பாடு எங்க கொடுக்கல தேவன், நீதியின் கொள்கையை உள்ள வைக்கிறார். உன்னை நீ அன்பு செஞ்சுக்கிறேல, பிறரையும் என்ன பண்ணிரு? அன்பு செஞ்சிரு, அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்ப நம்ம எப்படி அன்பு செய்யணும்? நாமளும் விழுந்து போனவங்க, பிறரும் விழுந்து போனவங்க. நம் செயல்பாடுகளும் விழுந்து போன செயல்பாடுகள், பிறருடைய செயல்பாடுகளும் அப்படித்தான் அங்க இருக்கும். இப்ப நம்மளுடைய விழுந்து போன செயல்பாடுகள் அது விழுந்து போனவர்களாகவே இல்லை என்கின்ற பார்வையில வைத்துக்கொண்டு பிறருடைய காரியங்கள் எல்லாம் தவறாக இருக்கு என்று நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன ஆயிரும்? உன்னை அன்பு கூறுவது போல பிறரை அன்பு கூறக்கூடிய ஏற்பாட்டுல இல்லை அப்படின்னா நீதியின் கொள்கையில இல்லை என்று அர்த்தம். அப்போ பாருங்க, இதே இந்த நீதியின் கொள்கையை வேறொரு கோணத்துல வேறொரு வடிவுல கர்த்தர் என்ன பண்றார்? ரொம்ப அழகாக இங்க கொடுக்கிறார். இப்படியாக நம்ம அன்பு செய்யும் போது கூட நாம் நீதியின் கொள்கையை கடைபிடிக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கும்படியாக என்ன பண்றார் கர்த்தர்? இந்த வார்த்தையில அங்க காமிக்கக்கூடியவராக அங்க இருக்கிறார். பாருங்க, ஆகையால் ஒரு பிரமாணமானது மற்ற பிரமாணத்தினை விளக்குகின்றது என்றும் நாம் நம்மை அன்பு கூறுவது போன்று நம் அயலானை அன்பு கூறுவது என்பது நம் அயலான் எவ்விதம் நம்மை அன்பு கூறவும் நமக்கு எவற்றை செய்யவும் நாம் விரும்புகின்றோமோ அவ்விதமே நாமும் நம் அயலானை அன்பு கூற வேண்டும் என்றும் அயலானுக்காய் நாம் காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை குறிக்கின்றதா இருக்கும் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப எளிமை, இதுக்கு அதிக விளக்கம் கொடுக்கவே தேவையில்லை. அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படியாக பிறருடைய காரியங்கள்ல நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்குதோ அப்படியாகவே நாம் காணப்பட வேண்டும் என்கின்ற இந்த காரியங்களை தான் அங்க பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு வசனம் வாச்சா நமக்கு உதவியாக அங்க இருக்கும். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறவனும் அவிசுவாசிகளும் கெட்டவனுமாய் இருப்பான். பாருங்க, இங்க அடுத்த அழகாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இப்படியாக இந்த நீதியின் பிரமாணம், இந்த கொள்கையானது ரொம்ப விசேஷமா தேவனுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில அனைவரிடத்திலும் பிறரிடத்திலும் அயலானிடத்திலும் என்று வரக்கூடிய அந்த வரிசையில ரொம்ப முக்கியமா எங்க கூட இருக்கணும்ன்றார். சொந்த பந்தங்களுக்கு மத்தியில, ரத்த பந்தங்களுக்கு மத்தியில, குடும்ப உறவுகளுக்கு மத்தியில, குடும்பத்துக்குள்ள கூட ஒருவர் எப்படிதான் நடந்துக்கணும்? குடும்பத்துக்குள்ள கூட ஒருவர் இந்த நீதியின் கொள்கை உடையவராக தான் அவர் காணப்படணும். அதான் பேசுறாரு. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தையும் தன் சொந்தத்தையும் விசாரியாமல் போனால் என்னவா? அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமா இருப்பான்னு சொல்றார். அப்ப சொந்த ஜனம் என்பது இங்க யாரை குறிக்கும்? விசுவாச வீட்டார், விசுவாச வீட்டார். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம உலகத்தையும் உறவுகளையும் விட்டுட்டு தான் இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல விசேஷமாக நமக்கு காண்பிக்கப்படக்கூடிய விஷயம், நம்ம குடும்பம் என்பதுதான் நம்முடைய என்ன, இரத்த சொந்தம். அது அவங்க நம்முடைய கடமை கீழ் இருப்பாங்க, நம்முடைய பொறுப்பின் கீழ் இருப்பாங்க. சரிங்களா? ஒன்று. அடுத்து நம்முடைய சொந்த ஜனம் என்பது விசேஷமா தேவனுடைய பிள்ளைகள், விசேஷித்த தேவனுடைய ஜனங்கள். அப்ப இவங்களை விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தையே மறுதலிக்கிறவனாக இருப்பான். அப்படின்னா இந்த நீதியின் கொள்கையின் செயல்பாட்டுல ஒருவர் சொந்த குடும்பத்துக்குள்ளேயும் நீதியா நடந்துக்கணும். மனைவி கிட்ட, தாய் தகப்பன் கிட்ட, பிள்ளைகள் கிட்ட, பிள்ளைகள் ஒருவேளை சத்தியத்துல இருந்தால் தாய் தகப்பன் கிட்ட, இப்படி ஒவ்வொருவரும் என்ன பண்ணிக்கணும்? கணவன் மனைவி கிட்ட, மனைவி கணவன் கிட்ட. அங்க மட்டும் இல்ல, விசேஷமா அருமையான தேவனுடைய ஜனங்களுக்கு மத்தியிலையும் எப்படி நடந்துக்கணும்? நாம் நீதியின் கொள்கையின் அடிப்படையில் நம்ம நடந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் காணப்படணும் என்பதைத்தான் இங்க ரொம்ப அருமையான ஒரு வகையில அங்க காமிக்கிறாரு. அடுத்து பாருங்க, இந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய இறுதியான பாகம். ஆகையால் நம்முடைய அயலாருக்கு நாம் எதையாகிலும் செய்வதற்கு முன்பதாக
நமது சொந்த வீட்டாரை குறித்தே நாம் முதலாவதாக அக்கறை கொள்ள வேண்டும், பொறுப்பேற்க வேண்டும் மற்றும் நியாயமான கவனம் செலுத்திட வேண்டும். ஏன்னா இந்த இடத்துல நிறைய சமயங்கள்ல என்ன ஆயிரும்னா, சொந்த குடும்பத்தை நம்ம விட்டுட்டு சபையின் காரியம் ஊழியங்கள் என்று ஒரு எளிமையான புரிதலுக்கு சொல்ல வரேன். சபையின் காரியங்கள் ஊழியங்கள் அது இதுன்னு ஓடிடுவோம். அந்த குடும்பம் மிகப்பெரிய ஒரு பரிதவிக்குள்ள போயிடும். அங்க போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்? நீதி பேசிக்கிட்டு இருப்போம். கரெக்டா? இங்க வந்து அன்பு செஞ்சுக்கிட்டு இருப்போம். அங்க போய் என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்? குடும்பத்துக்குள்ள போய் பகையை வளர்த்துக்கிட்டு இருப்போம். அப்படிலாம் இல்லாமல் குடும்பத்துக்குள்ளேயும் எப்படி இருக்கணும்? அங்கேயும் நம்மளுடைய கடமைகளையும் நம்முடைய காரியங்களையும் நம்முடைய அன்பையும் எல்லாவற்றையும் நாம் முதலாவது நிறைவேற்றிட்டு என்ன பண்ணணும்? அடுத்து இங்கேயும் செய்யணும், தெய்வீக காரியங்களையும் செய்யணும், சகோதர சகோதரிகளுக்கும் நம்ம செய்யக்கூடியவர்களாக அங்க இருக்கணும். அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் எல்லா விஷயத்திலையும் அக்கறை உடையவர்களாக இருக்கணும். விசேஷமா குடும்பத்துக்குள்ள எப்படி இருக்கணும்? அக்கறை உடையவங்களாக இருக்கணும். குடும்பத்தில் அக்கறை இல்லாமல் வெளியில அக்கறை உடையவர்களை போல என்ன பண்ணிக்க கூடாது? காமித்துக் கொள்ளக்கூடாது என்பதையும் இங்க வலியுறுத்தக்கூடியவராக அங்க இருக்கிறார். பாருங்க, இது நிமித்தம் நமது அயலாரும் நமக்கு இடையேயும் உள்ள அயலார் குடும்பத்திற்கும் நம்முடைய சொந்த குடும்பத்திற்கும் இடையேயும் வித்தியாசம் காணப்பட வேண்டும். என்ன சொல்றாரு? அயலார் குடும்பத்துக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் வித்தியாசம் காணப்படணும் அப்படின்றார். அயலார்னா என்ன? இப்ப இந்த இடத்துல நம்ம யாரை எடுக்கலாம்? உலகத்துல ஒருத்தர் எடுத்துக்கலாம், அல்லது அண்டை வீட்டாரை எடுத்துக்கலாம். அங்க வித்தியாசம் இருக்கலாம். அவர் குடும்பத்தை கவனிக்கிறாரு, கவனிக்காம போறாரு, அது தேவையில்லை. ஆனா நம்ம கிட்ட விசேஷித்த வித்தியாசம் இருக்கணும். ஏன்னா இவங்க எல்லா இடத்துலயும் சரியாக நடந்து கொள்றாங்களே, எல்லாத்துலயும் அக்கறையா நடந்துக்கிறாங்களே, எல்லாத்துலயும் பொறுப்பா இருக்கிறாங்களே, எல்லாத்துலயும் அன்பா இருக்கிறாங்களே, எல்லாத்துலயும் இவங்ககிட்ட ஒரே நிலைப்பாடை பார்க்க முடியுது என்று எப்படி இருக்கணும்? ஒரு சரியான காரியத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய காரியங்கள் காணப்படுவது ரொம்ப அவசியமான ஒன்று. பாருங்க, எனினும் இக்காரியமானது பொன்னான பிரமாணத்தினால் நன்கு சீர்படுத்தப்படுகிறது. அப்போ நம்முடைய சொந்த குடும்பத்துல நம்முடைய கடமைகளை செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த பொன்னான பிரமாணம் நம்முடைய ஜீவியத்துல என்ன ஆகுதான்? சீர்படுத்தப்படுது. அதுல நிலை நின்று நம்ம தொடர்ந்து இந்த நீதியின் கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்பில் நம்மளை எல்லா இடத்துலயும் இது என்ன பண்ணிட்டு போயிடும்? இது நடத்திட்டு போயிடும். நம்மள குடும்பத்துல நீதியா நடந்துட்டு வெளியில போய் அநீதியா நம்ம நடக்க முடியாது. சரிங்களா? நம்ம நீதியின் பிரமாணத்தை இருதயத்துல எழுதிட்டோம்னா எல்லா இடங்களிலும் நம்ம எப்படித்தான் இருப்போம்? நீதியின் கொள்கைக்கு உட்பட்ட நடவடிக்கைகள் உடையவர்களாக, ஜீவியத்தை உடையவர்களாக, பேச்சுக்களை உடையவர்களாக தான் அங்க இருப்போம். இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு கிடையாது. இங்க ஒரு குணம் அங்க ஒரு குணம் கிடையாது. இங்க ஒரு செயல்பாடு அங்க ஒரு செயல்பாடு அப்படிலாம் இல்லை. எல்லா இடத்துலையும் தேவனுடைய பிள்ளைகள் ஒரே தர நிலையில் என்ன பண்ணிக்குவாங்க? அவங்களுடைய காரியங்களை வைத்துக்கொண்டு அந்த நீதியின் குணத்தில் அவர்கள் வளர்ந்து போகக்கூடியவர்களாக அங்க இருப்பாங்க என்பதைத்தான் இங்க காமிக்கிறார். பாருங்க, நமது அயலான் தேவையின் சூழ்நிலையில் காணப்படுகையில் நாம் ஒருவேளை அயலானின் சூழ்நிலைமையிலும் அவர் நம் நிலைமையிலும் காணப்பட்டால் அவர் நமக்கு என்ன செய்திட வேண்டும் என்று நாம் விரும்புவோமோ அதையே நம்முடைய அயலான் தேவையின் நிலையில் காணப்படுகையில் நாம் அவருக்கு செய்திட வேண்டும் என்று பொன்னான பிரமாணம் நம்மிடம் எதிர்பார்க்கின்றது என்று பிரமாணம் குறித்து சரியாய் புரிந்து கொள்ளப்பட்டால் நாம் தெரிந்து கொள்ளலாம். என்ன சொல்றாரு? அயலானுக்கு கூட அவங்களுடைய இடுக்கமான கஷ்டமான ஒரு விசேஷித்த தேவையின் சூழ்நிலைகள்ல நாம் அவங்களுக்கு இருக்கு என்று அறியும் போது அவைகளையும் நம்ம என்ன பண்ணிடணுமா? நாம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அந்த இடத்துலயும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? அவர்களுக்கான தேவைகளை, உதவிகளை, நன்மைகளை நாம செய்யக்கூடியவர்களாக அங்க இருக்கணும். அப்போ பிறர் அல்லது பிறருக்கு நாம் செய்யக்கூடிய ஏற்பாடு கர்த்தர் என்னதான் சொல்லிட்டார்? இந்த நீதியின் கொள்கைகள் என்னதான் சொல்லிட்டார்? அவர் செய்வதை பத்தி பேசிட்டார். பிறர் உனக்கு என்ன செய்ய நீ விரும்புறியோ அதை நீ செஞ்சிரு என்று செய்யக்கூடிய விஷயத்தை பேசிட்டார். ஆனா கன்ஃபியூசியஸ் எதை பேசிட்டாரு? தீமை செய்யாது, அவ்வளவுதான் முடிக்கிறார். நன்மை செய் என்று எங்கேயுமே சொல்லல, அவ்வளவுதான். சரி, தீமை செய்யாதன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? தீமை செஞ்சா உனக்கு தீமை வந்துடும். அது கூட என்னன்னா சுயநலத்தின் அடிப்படையில் ஒருவருக்கு தீமை செய்யாமல் தன்னலம் மட்டும் வைத்துக்கொண்டு ஒருவர் ஜீவிக்கக்கூடிய ஏற்பாடுதான் கன்ஃபியூசியஸினுடைய ஒரு வார்த்தை. ஆனா கர்த்தர் இங்க அப்படி சொல்லல. எல்லா நிலைகளிலும் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருடைய நன்மையும் கருத்தில் கொண்டு எல்லாருக்கும் மத்தியிலும் அவங்க எப்படி நடந்துக்கணும்?
நீதியின் கொள்கையை அவர்கள் இந்த பொன்னான பிரமாணத்தை கடைபிடித்து ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் என்பதை தான் காமிக்கிறாரு. இறுதியான பாகம் பாருங்க. மேலும் நம்முடைய மனங்களானது நீதியின் தளத்துடன் சம நிலையில் காணப்படுவதனால் நாம் பெரும் துயரத்தில் காணப்படுகையில் நம் அயலான் முதலாவதாக தன் சொந்த குடும்பத்திற்கு நியாயமான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் அவரை சார்ந்திருப்பவர்களுக்கு எதுவும் இல்லாமல் போகத்தக்கதாக அல்லது அவர்களுக்கு பாதகம் உண்டாகத்தக்கதாக நமக்கு கொடுத்து உதவிடக் கூடாது என்றும் நாம் எண்ணம் கொண்டிட வேண்டும். என்ன சொல்றாரு? நம்முடைய மனம் ரொம்ப நீதியா இருக்கணும், அது சமநிலையில அது காணப்படணும். சில சமயத்துல பெரும் துயரத்துல நம்முடைய அயலான் இருக்கும்போது நாம ஒரு தேவைக்காக போறோம். நீ எப்படி வேணாலும் இரு, உன் தலையில இடியே கூட விழுந்திருக்கட்டும், எனக்கு நீ என்ன பண்ணிரு, நான் எதிர்பார்க்கிறத செஞ்சிருன்னு கூட நீங்க அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. உன் அயலான் என்ன நிலைமையில இருக்கிறா என்பதை கூட நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம புரிந்து கொண்டு அவருக்கு என்ன நடந்துட்டாலும் பரவாயில்ல, நமக்கான உதவிகள் வந்து சேர்ந்துடணும், நமக்கு கிடைச்சிடணும்னு கூட என்ன பண்ணிடக்கூடாதான், நம்ம நினைச்சிடக்கூடாது என்று பேசுறார். இது பாருங்க, நம்முடைய உள்ளம் சார்ந்த, உணர்வு சார்ந்த, செயல்பாடுகள் சார்ந்த விஷயத்துல எவ்வளவு நீதியா இருக்கணும் என்பதைத்தான் முதல் பேசிட்டு வர்றார். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்ல, எதிர்பார்ப்புகள்ல இருந்து காரியங்கள், குணங்கள், பார்வைகள், பேச்சுக்கள், சுபாவங்கள் எல்லாத்திலையும் எதை கொண்டு வர்றார்? இந்த பொன்னான பிரமாணம் என்கின்ற இந்த நீதியின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டவர்களாக நாம் என்ன ஆகணும், நாம் காணப்படணும் என்பதை தான் ரொம்ப அழகாக அங்க அவர் பேசக்கூடியவராக அங்க இருக்கிறார். ஆகவே இந்த பகுதியில நம்ம என்ன பார்த்திருக்கிறோம், இன்றைய நாள்ல நம்ம என்ன பார்த்திருக்கிறோம் அப்படின்னா, தலைப்பின் பிரகாரமாகவே அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். கன்ஃபியூசியஸினுடைய பழமொழிக்கும் கர்த்தருடைய பொன்னான பிரமாணத்துக்கும் எந்த சமமும் இல்லை. கர்த்தர் இயேசு பேசியிருக்கக்கூடிய இந்த பொன்னான பிரமாணம் என்பது என்ன? அளவிட முடியாத, ஒப்பிட முடியாத, பிரம்மாண்டமான, மாபெரும் உயரிய ஒரு கொள்கையாக அவைகள் அங்கு இருக்குது. அவைகளை கடைபிடித்து ஜீவிக்கக்கூடியவர்கள் சொற்பமானவர்கள். அவங்க தான் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அதுவும் யார் இந்த சொற்பமானவங்கன்னா, எத்தனை பேர் இந்த பொன்னான பிரமாணத்தை சரியாக புரிந்து கொள்றாங்களோ அவங்க தான் இதை கடைபிடிக்கக்கூடிய முயற்சிகள் அவங்க போறாங்க. இப்படியாக அந்த முயற்சியில் காணப்படக்கூடியவர்களுடைய அந்த நீதியின் தரத்தினுடைய வளர்ச்சி என்பது எந்தெந்த விஷயங்கள்ல, யார் யார் பேர்ல எப்படியெல்லாம் காணப்படணும் என்பதை தான் என்ன இங்க சகோதரர் ரொம்ப அழகாக அங்க விபரிச்சு அங்க முடிக்கக்கூடியவராக இருக்கிறார். அடுத்த பாகம் இன்னும் ரொம்ப அருமையா இருக்கும். என்ன அப்படின்னா, தலைப்பு நீங்க அடுத்த முறை நீங்க வாசிச்சுட்டு வாங்க. பொன்னான பிரமாணம் என்பது கடமையா அப்படின்னு அங்க கேட்கிறார். இதுதான் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். நிறைய சில ஆழமான பகுதிகள் அங்க இருக்கும். இந்த பொன்னான பிரமாணம் நம்முடைய ஜீவியத்தில் நம் தலை மீது இருக்கக்கூடிய கடமையா என்பது கேள்வி. இதுல இருந்து என்ன ஆகும்னா அங்க போகும். சகோதரர் நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்கிறாருன்னா, அடுத்த முறை இந்த பொன்னான பிரமாணம் சார்ந்த விஷயங்கள் இப்ப நமக்கு இன்றையோடு 9வது பாடம். இப்போ இதன் பேர்ல ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம்னு சகோதரர் கேட்டிருக்கிறார். ஸோ அதன் அடிப்படையில சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இந்த பொன்னான பிரமாணம், இந்த கொள்கை சார்ந்த அல்லது இதனுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள், இந்த எழுத்துக்கள் சார்ந்த விஷயத்துல ஏதாவது புரிந்து கொள்வதற்கு கடினமாகவோ அல்லது கஷ்டமாகவோ அல்லது இது எனக்கு புரிந்து கொள்ளவே முடியல என்கின்ற விஷயமாகவோ காணப்பட்டால், அல்லது நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயத்துல எப்படி இவைகளை நடைமுறைப்படுத்தணும், எதுல நடைமுறைப்படுத்தணும் என்கின்ற காரியத்துல சில ஐயப்பாடுகளோ அல்லது ஒரு புரிந்து கொள்ளுதலின் குறைச்சலோ இருந்தால் கூட என்ன பண்ணலாம், ஒரு பகிர்ந்து பேசக்கூடிய, கலந்து பேசக்கூடிய ஏற்பாட்டுல நிறைய இன்னும் தெளிவுகளை அங்க அடையலாம். அதே சமயத்துல ஒரு ரிவிஷன் பண்ணும்போது அது இன்னும் எப்படி இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா ஆக்சுவலி வந்து ஒவ்வொரு பாடத்தினுடைய முடிவுக்கு அப்புறம் கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் வாங்கணும், அதான் இன்னும் நல்லா இருக்கும். ஆனா இது பாடமாக அங்க போயிட்டு இருக்கிறதுனால அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இதுவரை நம்ம பார்த்துட்டு இந்த பக்கங்களை முடிந்த அளவுக்கு என்ன பண்ணுங்கன்னா படிச்சுட்டு வாங்க. படிச்சுட்டு ஒருவேளை கேள்விகள் இருக்கும் பட்சத்துல, சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்துல, அல்லது புரிந்து கொள்ளுதல் குறைவாக இருக்கும் பட்சத்துல அந்த பக்கங்களுக்கான விஷயங்களை நம்ம கலந்து பேசலாம். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன்.